தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Donc on arrive sur le thème de l'ignorance des péchés. இதோ பாவத்தின் அறியாமை என்று சொல்லுகிற தலைப்பிலே வருகிறோம். Troisième partie. மூன்றாவது பகுதிக்குள்ளாக. Donc Dieu nous a fait grâce தேவன் நமக்கு pour கிருபை qu'on செய்து décortique pas mal de choses dans une journée de நிறைய jeûne. காரியங்களை இந்த உபவாச நாட்களிலே Donc தேவன் il faut நமக்கு bien comprendre வெளிப்படுத்தியிருக்கிறார். que நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் notre ignorance நம்முடைய அறியாமை ou notre manque de connaissance du péché, இல்ல நம்மளுடைய அந்த அறிவு கம்மியா இருக்கிற ça அந்த peut காரியத்துக்கான toujours nous dévier dans notre vie spirituelle. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம அது வழி C'est pour cela que விலக. Romains 3:20 nous décortique. அதனால தான் ரோமர் 3:20. 3:20 நமக்கு La சொல்லுகிறது connaissance du péché vient par la loi. இதோ பாவம் அந்த நியாய பிரமாணத்தின் அறிவில்லாமையினால் வருகிறது என்று சொல்லி. La connaissance du péché Pavati- vient par la loi. பாவத்தை குறித்ததான அறிவு நியாயப்பிரமாணத்துல தான் வருதுன்னு சொல்லிட்டு ரோமருக்கு நிருபம் 3:20 சொல்லுங்க. Alléluia. Alléluia. Donc attention, அப்ப ஜாக்கிரதை. vous devez connaître déjà ce que ça veut dire la loi. நம்ம நியாய பிரமாணம் என்று சொன்னால் என்ன என்று அறிந்திருக்க வேண்டும். Jésus-Christ il n'est pas venu pour détruire la loi. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை அழிக்க வரவில்லை. Il est venu pour accomplir la loi. அதை நிறைவேற்றவே அவர் இந்த Donc ne உலகத்துக்கு dites வந்தார். pas que vous êtes sortis de la loi. அப்ப நீங்க நியாய பிரமாணத்துக்கு நீங்களாக்க விடவில்லை. Il n'y avait pas la loi de l'Ancien நியாய Testament. பிரமாணம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இல்லை என்று சொன்னால் Tu ne peux pas dire que tu es un pauvre pécheur. நீ பாவி என்றே உன்னாலே சொல்ல முடியாது. Parce que la Bible demande, வேதம் சொல்லுகிறது si la loi ne dit pas commettre un vol c'est un péché, இத திருடுவது பாவம் என்று சொல்லி Comment நமக்கு tu peux கட்டளை savoir சொல்லவில்லை que le என்று vol, c'est un சொன்னால் எப்படி திருட்டு பாவம் என்று சொல்லி நீ அறிந்து donc la கொள்வாய். loi au contraire, அப்போ நியாய il பிரமாணம் nous a démontré comme quoi qu'on est des pauvres pécheurs. நம் பாவி என்று சொல்லி நமக்கு அது சுட்டி காட்டினது. Avant que la grâce vienne, முதல்ல கிருபை வருவதற்கு முன்பாக Dieu il a accusé tout le monde par sa loi. தேவன் எல்லோரையும் நியாயத்திட்டது அவருடைய நியாய பிரமாணத்தின் Personne ne பிரகாரம். peut dire que je suis juste devant Dieu. யாருமே நீதிபதி நியாயாதிபதி Pour என்று faire சொல்லி சொல்ல comprendre que முடியாது. tous nous sommes des pauvres நம்ம pécheurs, எல்லாம் பாவி என்று சொல்லி நாம் Dieu அறிந்திருக்க il a வேண்டும். établi les lois. ஆண்டவர் நமக்கு நியாய Donc, la பிரமாணத்தை Bible est ஏற்படுத்தினார். claire. வேதவசனம் நமக்கு C'est lui qui dit, moi தெளிவுபடுத்துகிறது. je commets plus d'adultère. நான் விபச்சாரம் செய்யவில்லை என்று சொல்லி Il ne சொல்லுகிறவன் devait pas parler de la mauvaise parole aussi de sa bouche. அவனுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தையும் வரக்கூடாது. Sinon, il transgresse la loi. இல்லை என்று சொன்னால் அவன் நியாய பிரமாணத்தை Donc alors la மீறுகிறான். loi, il te dit, attention, வேதவசனம் கட்டளை je சொல்லுகிறது te donne ஜாக்கிரதை. la connaissance du péché. இதோ பாவத்து குறிச்ச அந்த அறிவை உனக்கு நான் Donc quand கொடுக்கிறேன் on என்று dit ne சொல்லி. fais pas, ne fais pas, அப்படி செய்யாதே செய்யாதேன்னு tu te சொல்லும்போது rends compte tout ce que je fais quand il dit la Bible de ne pas faire, c'est des péchés. இத வேதவசனம் செய்யாதேன்னு சொல்லிட்டு நான் செய்யும் போது அது பாவம் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ளுவாய். Alléluia. Alléluia. Maintenant tu es habitué de l'Ancien Testament. இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீ அபித்தி ஆயிட்டு Tu dis இருக்கிற. Jésus est venu pour accomplir les இயேசு lois. கிறிஸ்து அதெல்லாம் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். Il te dit comment? அவர் எப்படி என்று சொல்லி சொல்லுகிறார். Attends, tu veux pas lire la loi, non? இதோ நீ நியாய பிரமாணத்தை வாசிப்பாய் தானே. Je vais t'envoyer le consolateur. இதோ நான் உன்னை என்னோட தேற்றரல்வாளரை C'est அனுப்புகிறேன். lui qui a prescrit la loi dans l'Ancien Testament. அவர்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சட்ட Maintenant, திட்டங்களை c'est lui ஏற்படுத்தியது. l'auteur de la loi. இவர்தான் சட்ட திட்டங்களின் அதிபதி. Maintenant, il va habiter en toi-même. இப்ப அவர் உனக்குள்ளாய் வாழ்கிறார். Pour faire quoi? Pour vous faire dormir? இத உங்களை தூங்க வைப்பதற்காகவா? L'Esprit de Dieu, il dit tout ce que j'ai pas écrit, je vais te parler aujourd'hui. இத பரிசுத்தாவே நான் எழுதாத எல்லாம் இந்த நாளிலே உன்னிடத்துல பேசுகிறேன் என்று Je சொல்லி vais சொல்லுகிறார். raffiner ce que ça veut dire la loi maintenant. இதோ சட்டம் என்ன என்று சொல்லி இப்போது நான் உனக்கு காட்டுகிறேன் என்று N'est-ce சொல்லி. pas l'Ancien Testament dit celui qui commet une péché avec une femme, il a commis l'adultère? இத பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு பெண்ணுடன் சயனிப்பது Maintenant, puisque விபச்சாரம் je என்று suis en சொல்லி. toi, je te le dis, si tu vois une femme avec la convoitise, tu as déjà commis un ஆனால் adultère. இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்திலே Ça veut இச்சையோடு ஒரு dire பெண்ணை qu'il பார்ப்பதே croit qu'on est விபச்சாரம். délivré de la loi. அப்போது நியாய பிரமாணத்துக்கு நாம் Non, c'est நீங்களாக்கவில்லை. pas ça que Jésus dit. இயேசு சொல்லுகிறார் Votre sainteté, உங்களுடைய பரிசுத்தம், votre obéissance, உங்களுடைய கீழ்ப்படிதல், il devait avoir une plus de grade par rapport aux pharisiens et இத sadducéens. பதிசேய சரிசேர நம்முடைய Ça veut நியாயத்தை dire que ta பார்க்கலாம் sainteté மிகுதியா devait இருக்க être வேண்டும். encore plus que les sadducéens et அப்ப les அவங்களை pharisiens. காட்டிலும் இன்னும் அதிகமாக Donc, நீங்க l'Esprit ரட்சித்தை de Dieu est பார்க்கலாம்னு சொல்லி. venu அப்ப பரிசுத்தாவினர் justement வந்து pour décortiquer அதெல்லாம் விலக்கி tout காட்டுவதற்காகத்தான். ce que tu ignores comme ça que c'est des péchés. இது பாவம்னு தெரியாம நீ செய்கிறதெல்லாம் ஒரு விலக்கி காட்டுவார். Alléluia. 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 Maintenant, on va voir le sixième chose. இப்போது ஆறாவது காரியம் L'ignorance des péchés. இதோ பாவத்தின் அறியாமை என்று சொல்லி. Je te le dis comme ça. இப்போது அந்த காரியத்தை சொல்லுகிறேன். Quand tu trompes Dieu, c'est un péché. இதோ நீ தேவனை வஞ்சிக்கிறதே அது பாவம். Quelqu'un peut tromper Dieu. யார் தேவனை வஞ்சிக்க முடியும்? Rien n'est caché à la parole de Dieu. தேவனுடைய வசனத்துக்கு எதுவும் கீழ்ப்படி Pourtant, மறைவாக la இல்லையே. parole dit que tu trompes Dieu. இத்தனைக்கு வேத வசனம் சொல்லுகிறது நீ Donc, தேவனை tu devais வஞ்சிக்கிறாய். dire que
Où est-ce que j'ai trompé? En quoi j'ai trompé? எதுல நான் அவரை வஞ்சிச்சேன்? Personne ne எப்படி peut நான் tromper வஞ்சிச்சேன்? யாரும் தேவனை வஞ்சிக்க Mais முடியாது. l'Éternel même dit, tu me trompes là. இத தேவன் சொல்லுகிறார், நீர் எங்களை வஞ்சிக்கிறீர்கள். Vous savez le sens de tromper, hein, déjà. வஞ்சிக்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். Alors regardez bien. இதோ நம்ம வேத வசனத்தை Regardez பார்க்கிறோம். bien. On ne peut jamais tromper Dieu qui connaît tout. இதோ எல்லாம் அறிந்த தேவனை ஒரு நாள் À vrai dire, on fait ceci sans se rendre compte. உண்மையை சொல்லப்போனா அதை நம்ம அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். Et c'est que cette action vous égare de la présence de Dieu. அந்த செயல் நம்மை தேவனை விட்டு நம்ம எட்ட Je peux demander dans quoi je trompe Dieu. எதுல நான் தேவனை வஞ்சிக்கிறேன்னு நீ கேட்கலாம். Voici Malachie 3:8 dit, இதோ மல்கியா 3:8 சொல்லுகிறது, un homme trompe-t-il Dieu? மனுஷன் தேவனை Car வஞ்சிக்கிறான். vous me trompez. நீங்களோ என்னை Et vous வஞ்சிக்கிறீர்கள். dites en quoi t'avons-nous trompé? எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? Dans les dîmes et les offrandes. தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்று சொல்லி சொல்லுகிறார். Je disais, ces versets-là, இந்த je l'ai வசனம் dit, je ne vais pas parler ça. இதை பேச மாட்டேன் என்று சொல்லி நினைத்தேன். L'Esprit de Dieu dit, si tu ne le dis pas, il y a des gens qui tombent là à cause de இந்த ça. பரிசுத்தாவினர் சொல்லுகிறார், நீ சொன்னா நிறைய Attention, பேர் விழுகிறார்கள். il y a le cyclone arrive là encore plus. இதோ இன்னும் புயல் அடித்துக் Si tu ne le dis கொண்டிருக்கிறது. pas, ils vont être chamboulés là-dedans. நீ சொல்லலன்னா அவங்க அதுல விழுந்துருவாங்க. Moi, je dis, Seigneur, si je dis, ils vont dire que je suis un convoitise de l'argent. இதோ நான் சொன்னேன்னா Je cherche à couper leur argent. அவங்க காசை Parce qu'il aime bien நான் juger les வாங்குகிறேன் gens என்று ici, சொல்லி aujourd'hui. சொல்வார்கள். Je இன்னைக்கு dis, je ஜனங்கள் stop. அதைத்தான் சொல்லுகிறார்கள். Donc au vendredi, quand j'étais en train de préparer, இந்த வெள்ளிக்கிழமை நான் ரெடி பண்ணி கொண்டிருக்கும் போது cinquième, ஐந்தாவது après காரியம் j'ai arrêté. அப்புறம் நான் நிறுத்திட்டேன். J'ai அதோட. dit, Seigneur, donne-nous autre chose. நான் சொன்ன வேற ஒரு காரியத்தை கொடுங்க, உதவி செய்யுங்க என்று Comme par சொல்லி. hasard, il y avait une sœur qui est venue. இது பாராசார் ஒரு சகோதரி என்ன C'est une nouvelle de l'église. Je disais, il faut que je parle avec elle. இதோ ஒரு புது ஆத்மா, அதனால நான் பேச J'ai parlé avec elle, j'ai parlé de la parole, j'ai parlé de la vérité, j'ai parlé de la vie, elle சத்தியங்களை est comment. குறித்து அவர்களிடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். Elle a tout écouté. அவங்க எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு Boum, elle pose une question. Ah, ouais, Qu'est-ce que ça veut dire les qu'est-ce dîmes et les offrandes? அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு J'ai dit, தசம qu'est-ce qu'il y a un பாகம் rapport entre காணிக்கை ça et de ce que je parle avec toi? அப்ப உன்னிடத்துல பேசுகிறதுல இதற்கு என்ன சம்பந்தம்? L'Esprit de Dieu dit, பரிசுத்தாவினர் சொல்லுகிறார், malgré que tu écris pas, நீ ஏதுலனா கூட c'est moi qui te dis de parler. நான் தான் அதை பேச சொல்லுகிறேன். Non, donc toi, tu fais pas semblant que tu écoutes pas. அப்ப அதை நீ கேட்காது போல செய்யாதே என்று Plus que சொல்லி. c'était ça, அது அப்படியான je படினாலே disais, tiens, நான் சொன்னேன் இதோ. n'est-ce pas, beaucoup de gens, ils ont fait le brisement de malédiction. இதோ நம்ம எல்லாரும் இந்த சாபக்கட்டை Là-dedans, on a bien décortiqué. Attention, le malédiction peut venir. அதுல ஒரு காரியம் Quand tu trompes சாபம் ton Dieu. வருவது நீ தேவனை வஞ்சிக்கும் போது À partir du moment qu'on a parlé, tu devais faire quoi? அது பேசின அடுத்த நாள்ல இருந்து நம்ம என்ன Qu'est-ce que ça veut dire செய்யணும்? les dîmes et les offrandes? அப்போ காணிக்கை தசம பாகம் என்று சொன்னாலே Dieu, malgré que tu travailles, malgré que tu travailles pas, il t'amène une ressource pour toi. Combien de personnes disent வேலை Amen? செஞ்சாலும் செய்யாட்டினாலும் Ne dis உனக்கு pas ஒரு que tu as சம்பளத்தை rien அவர் touché, tu as கொடுக்கிறார். rien reçu. உனக்கு எந்த காசும் இல்லை. Ça veut dire que même quand tu t'es fâché அப்ப நீ கோபம் avec la parole, même quand tu te rebellais, நீ எதிர்த்து Dieu il t'a donné toujours ta salaire. Combien de personnes disent merci Seigneur? ஆண்டவர் உனக்கு சம்பளத்தை கொடுத்தார். Mais எத்தனை quand பேர் tu te ஆமென் donnes, n'est-ce சொன்னீங்க? pas, tu devais montrer ta dignité ou ta fidélité en te donnant les dîmes à Dieu? இதோ நீ அதை காரியங்கள் வரும்போது நீ அதை Combien de personnes disent உன்னுடைய amen là? விசுவாசத்தை காட்டுவதற்கு அதை Ça veut dire que quand tu ne le fais தேவனுக்கு pas en faisant raisonnement comme quoi que j'ai beaucoup d'empêchements, இதோ நீ அதை கொடுக்காததுக்கு எனக்கு நிறைய தடை இருக்கிறது. Dieu il va pas regarder tes empêchements. ஆண்டவர் அந்த தடைகளை Il பார்க்க dit மாட்டார். que tu es en train de me tromper là. அவர் சொல்லுவார், நீ Malgré tous வஞ்சித்துக் les கொண்டிருக்கிறாய். empêchements que tu as fait, n'est-ce pas, je t'ai donné ta salaire à chaque mois. எவ்வளவு தடைகள் வந்தாலும் உனக்கு அந்த Maintenant, qu'est-ce que சம்பளத்தை t'as vu comme கொடுக்கிறேனே. empêchement, là? இப்போது என்ன தடை உனக்கு என்று சொல்லி கேட்பார். Supposons autrement. வேறு மாதிரி யோசிப்போம். Maintenant, avant j'ai eu 1800 euros. இப்போது மீள J'ai vu 3000 euros. Donc j'ai donné un peu. அப்ப அதுல Maintenant je கொஞ்சம் reçois que 1500. இப்ப 1500 Ah, ce n'est pas assez pour moi. எனக்கே அது Donc je vais pas le சரியில்லை. donner. என்னால கொடுக்க Ça முடியாது. veut dire quoi? அப்படின்னு சொன்னால் என்ன? Cela veut dire quoi? அப்படின்னு சொன்னால் என்ன? Ça veut dire que ton Dieu, உன்னுடைய தேவன் il est au 3e catégorie pour toi. மூன்றாவது கேட்டத்திலே நம்ம Tu peux me வைத்திருக்கிறோம். donner ce que tu veux. நீ கொடுக்க Je வேண்டியது calcule கொடுத்தால் déjà mes ressources. என்னுடைய Je தேவைகளை calcule முதல்ல déjà நான் mes பார்த்துட்டு budgets. என்னுடைய Je mets du பட்ஜெட்டை côté நான் mon பார்த்துட்டு argent. என்னுடைய காசை Après, முதல்ல s'il reste பயன்படுத்தி quelque chose, அதுல மீந்து ஏதாவது je te donnerai pour இருந்துச்சுன்னா toi. நான் அதை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்வது. N'est-ce pas, tu es en train de mettre ton Dieu à dévaloriser ton Dieu? இத உன்னுடைய தேவனை நீ எப்படி தாழ்த்தி இருக்கிறாய் பார். N'est-ce pas, vous dévalorisez votre Dieu? உன்னுடைய தேவனுடைய வேல்யூ எவ்வளவு இறக்கி வைத்திருக்கிறோம் Jésus, il பாருங்க. est assis devant le bois de l'offrande là. இது அவர் காணிக்கை பெட்டி எதிர்க்க Les இயேசு gens qui கிறிஸ்து viennent, ils mettent உட்கார்ந்திருக்கிறார். de l'argent. ஜனங்கள் வந்து அதுல காணிக்கைகளை Une போடுகிறார்கள். veuve, elle vient, elle met le deux monnaies qu'elle avait, elle a mis là-dedans. ஒரு ஏழை விதவை வந்து ஒரு 2 சில்லறை காசு அதுல போடுறாங்க. Maintenant, Jésus ouvre sa bouche. இப்போது இயேசு கிறிஸ்து அவருடைய வாயை திறந்து Il சொல்லுகிறார். dit, cette femme, elle a vraiment donné
de l'offrande. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த மகள் உண்மையாகவே காணிக்கை Pourtant, il y en avait கொடுத்திருக்கிறார். des pharisiens qui donnaient beaucoup. இத்தனைக்கும் நிறைய பரிசேயர் சரிசேயர் Les நிறைய apôtres காணிக்கைகளை போட்டார்கள். Qu'est-ce que ça veut dire là? அப்படி என்று சொன்ன அவருடைய சீஷர்கள் கேக்குறாங்க என்ன? Jésus répond, இயேசு கிறிஸ்து பதில் tous ces சொல்லுகிறார், gens qu'ils ont donné, அவங்க கொடுத்த அந்த ஜனங்கள் ils எல்லாம் ont donné de leur superflu. அவங்களுக்கு அதிகப்படியா இருந்ததுல அவங்க கொடுக்கறாங்க. Est-ce que vous comprenez ce que je நான் dis? சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Ça veut dire que அப்படி என்று சொன்னார். ces gens ils calculent tout de leur maison ce qu'il a. Pourtant c'est Dieu qui t'a donné, hein? தேவன் தான் Toi கொடுத்தார். tu calcules toujours pour tes biens d'abord, முதல்ல pour நம்முடைய tes besoins நன்மையை d'abord. செய்துக்கிறோம். Après tu dis si on en reste ou pas. அப்ப மீதி S'il இருந்தாதான் reste இருக்குதான்னு pas. Pour பாப்போம். toi il ne restera jamais parce que tu as அப்ப toujours உனக்கு des besoins. எப்போதும் மீதி இருக்காது. ஏன்னா Mais உனக்கு n'est-ce pas, எப்போதும் vous êtes des தேவைகள் chrétiens, vous devez toujours réfléchir que c'est Dieu qui t'a donné cette ressource. நீங்க Tu devais montrer கிறிஸ்தவர்கள் fidèle à Dieu pour donner. தேவன் தான் அந்த காரியத்தை உனக்கு அந்த காசை கொடுத்தார். அவரை தான் முதல்ல நீ கனம் பண்ண வேண்டும். Donc Satan frappe dans le budget. அப்ப பிசாசு என்ன பண்றான்? நம்மளுடைய Satan பட்ஜெட்ல frappe dans அடிக்கிறான். le budget. நம்மளுடைய Ne பட்ஜெட் dis pas பிசாசு non, c'est அடிக்கிறான். venu comme ça, Dieu il m'a admis. Hein? ஆண்டவர் எனக்கு அனுமதித்தார் என்று Non, non, சொல்லி non, je suis pas d'accord avec சொல்லாதீர்கள். ça. Tu sais ce que ça veut dire superflu? இதோ அதிகப்படி சூப்பர் ஃப்ளூனா என்ன தெரியுமா? Superflu, சூப்பர் ஃப்ளூனா என்ன Ce qui te தெரியுமா? reste. மீந்து போனது என்று ce qui சொல்லி te அர்த்தம். reste. Je t'explique autrement, tu comprendras un peu ton péché, ce que tu es en train de வேற faire. மாதிரி சொல்லுகிறேன், அப்பதான் உன் Vous பாவம் avez என்னன்னு votre table தெரியும். de manger chez vous. உங்க வீட்ல ஒரு டேபிள் இருக்குது Vous avez ces சாப்பிடுறதுக்கு. enfants tous autour de votre table là. உங்களை சுத்தி அந்த Vous பிள்ளைங்க avez உட்கார்ந்து un chien qui இருக்காங்க. est en dessous de table là. இதோ உங்களோட Tu டேபிள் கீழ manges, tu rassasies bien. நீ நல்லா சாப்பிட்டு Après tu donnes les os et tout ça pour le chien. அந்த எலும்பெல்லாம் அந்த Est-ce நாய்க்கு que போடுற tu as valorisé ton chien ou est-ce que tu es en train de dévaloriser? நாயை நீ வந்து Ça veut வேல்யூ dire que பண்ணியா tu இல்ல as dévalorize mangé, பண்ணியா? அப்படின்னா நீ mais நல்லா tu es சாப்பிட்டு rassasié, tu dis ah, நீ qu'est-ce qui திருப்தி reste ஆயிட்ட là? பிறகு இன்னும் மீந்து Les இருக்குது. os et les choses de l'assiette. இதோ Tu தட்டுல pousses என்ன ta மீந்து main, இருக்குது. un chien mange. அதெல்லாம் அந்த நாய்க்கு நம்ம போடுவோம். Je te demande, tu mets où ton Dieu là? உன்னுடைய தேவனை எந்த இடத்துல நீ வைக்கிறாய்? C'est clair. C'est Elle pour ça que j'ai est dit tout à l'heure là. Alors, Si dans tu la crois semaine. que ton pasteur il est accro de l'argent, ne உன்னுடைய donne même pas de உன்னுடைய 10. பாஸ்டர் பணாசை Va இருக்குது donner à என்று quelqu'un சொன்னால் pour que ta vie நீ change. அவருக்கு தசம Pour பாகம் que கொடுக்க ton truc வேணாம், வேற யாருக்கு நான் développe. Parce que கொடுத்துக்கோ. moi, ce n'est pas de l'argent que je parle. Ici, il y a des témoignages. Hein. நான் Si காசுக்காக quelqu'un அதை il n'écoute பேசல. pas la parole, même quand il amène l'enveloppe, je dis retourne avec ton enveloppe là, je veux plus. இதோ யாருன்னா வேத வசனம் கீழ்ப்படியாம அவனுக்கு Attention, je கொடுத்தா suis கூட pas அதனோட quelqu'un திரும்பி qui போயிடுங்கன்னு court சொல்லுவேன். derrière l'argent moi. Hein. நான் Sinon, பணத்துக்கு j'aurais dû பின்னால் garder toutes les ஓடுகிறவர்களே personnes qui sont parties d'ici. இல்லை என்று சொன்னால் இங்க இருந்து போனாங்க எத்தனை பேரை நான் இங்க கூட்டு வைத்திருக்க கூடும். அவங்க எல்லாருக்கும் கொடுக்க Faites தெரியும். attention maintenant, Jacques. ça dépend de votre vie maintenant. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை அது குறித்து La parole est claire. கேளுங்கள். வேத Il வசனம் dit தெளிவா ces இருக்கு. gens ils donnent de superflu. அவங்க அதிகப்படியா மீந்து போனதுல Le கொடுக்கறாங்க blocage de சொல்லி votre budget. உங்களுடைய பட்ஜெட் பிளாக்கே Ça peut venir பண்ணிருக்காங்க. parce que tu donnes du reste pour Dieu. இது Une chose. மீந்து போனது தேவனுக்கு நம்ம Deuxième chose. கொடுக்கறதுனால இரண்டாவது Parce காரியம் que tu n'es pas content de la parole ou tu es orgueil de ta parole, de la parole de Dieu. இல்ல தேவனுடைய Qu'est-ce que வசனத்தை tu fais? Tu எதிர்ப்பு donnes quand வேண்டியதே Dieu te இருக்கும்போது chouchoute à la parole, mais quand il te frappe, tu dis ah, அவர் je அடிக்கும் donne போது pas, je கோபப்படுகிறாய், donne pas. கொடுக்க Eh ben, மாட்டாய். quand tu résistes comme ça, நீ அந்த மாதிரி எதிர்த்து நிற்பாய் என்று toi. சொன்னால் அப்ப நீ ஒரு Malgré பைத்தியமே que tu fais இருப்பேன். tout là, malgré que tu avais des démons, n'est-ce pas, je t'ai donné ta salaire? இதோ நீ எப்படி இருந்தாலும் டெமோவோட இருந்தாலும் நீ ஒண்ணும் செய்யணும் தேவன் உனக்கு சம்பளத்தை கொடுத்தார் அல்லவா? N'est-ce pas, malgré que tu fais tout, malgré que tu irritais de l'Esprit de Dieu, n'est-ce pas, il t'a donné ta salaire, n'est-ce pas, il vous a donné la bonne santé. துக்கப்படுத்தின போதுல உனக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஒரு சம்பளத்தை கொடுத்திருந்தார் தானே. N'est-ce pas, tu devais être fidèle à Dieu aussi. இதோ தேவனுக்கு நீ உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். Voilà pourquoi je dévoile ça. இதற்கு நான் இதை சொல்லுகிறேன். La parole il est claire. வேத வசனம் Ce n'est pas parce que votre pasteur a la convoitise de l'argent. இதோ உங்களுடைய பாஸ்டர் Le pasteur sait bien que les croyants பாஸ்டருக்கு நல்லா தெரியும் recevront விசுவாசிகளுக்கு plus les biens de ce monde உலகத்தின் நன்மைகள் இன்னும் அதிகமாக en அவர்கள் donnant பெற்றுக்கொள்ள plus à Dieu. தேவனுக்கு Alléluia. அதிகமாக கொடுப்பதின் மூலமாகத்தான். Je l'ai vu en église en Inde, là, des églises pentecôtistes là. இந்த இந்திய தேசத்திலே பாத்துகோஸ் சபையை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். Là-bas, le dîme, l'offrande, c'est obligatoire. அங்க சமபாகம் காணிக்கும் Tu அது te fais அது mettre கட்டாயம் ta dîme கொடுக்க வேண்டும். chaque mois dès que tu reçois ta salaire. C'est le சம்பளம் வந்த jour உடனே d'après, tu devais faire முதல்ல ça. அடுத்த நாளே நீ அதை Parce கொடுக்க que வேண்டும். ஏன்னு சொன்னா J'ai reçu en fraîche ma salaire. என்னுடைய சம்பளத்தை Je நான் mets avec வாங்கிக்கிறேன். ma salaire en valeur mon Dieu. என்னுடைய தேவனை C'est அதெல்லாம் Dieu en premier, tout le reste c'est après. அவதான் முதலில் Alors quand tu mets en valeur, அப்ப நீ அவரை Dieu முதல்ல il te மேன்மைப்படுத்தும் bénit போது en ouvrant le balcon du ciel. தேவனுடைய பலகையை Alléluia. ஆசீர்வதிப்பார். Alors ces pasteurs ils savent bien que அந்த பாஸ்டருக்கு ce n'est நல்லா pas par la தெரியும் prière que Dieu il va te amener des biens. ஜபத்தினால உனக்கு நன்மை Donc, வராது. tu recevras du bien. Alléluia. கொடுப்பதன் மூலமாக Donc உனக்கு je n'ai நன்மை pas à தேவன் prier, je devais அனுமதிப்பார். dire c'est ce que tu devais faire. அப்ப நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீ செய்ய Donc வேண்டிய beaucoup de காரியத்தை croyants செய்ய வேண்டும். ignorent ça. நிறைய விசுவாசிகள் அதை Mais 2 Corinthiens 9 புரியல. dit 2 கொரிந்தியர் ரொம்ப sachez-le que celui qui sème peu moissonnera peu. Et celui qui sème abondamment moissonnera abondamment. Alléluia. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான்
பெருக விதைக்கிறவன் பெருக Non, அறுப்பான் tu ne என்று peux சொல்லி. pas accepter la parole de sainteté, la parole de délivrance, alors que tu n'acceptes pas sa parole. Ça aussi, c'est la parole de Dieu. இந்த வேத வசனம் இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் விடுதலை மாத்திரம் நம்ம ஏற்றுக்கொள்வது கூடாத காரியம். 2 Corinthiens 9:6. 2 கொரிந்தியர் 9:6. Je répète, திருப்பி சொல்லுகிறேன். c'est lui qui sème un petit peu. கொஞ்சமா விதைக்கிறவங்க. Qu'est-ce que ça veut dire un petit peu? கொஞ்சமா என்று சொன்னால என்ன? Moi, j'ai 2 salaires là. இத எனக்கு 2 salaire 1500, 1500. 1500 10 euros, 10 euros. 10 Quand tu reçois un salaire 10 euros, c'est Dieu qui t'a donné, non? இத 10 Pourquoi j'ai dit 10 euros? ஏன் அது 10 Même si Dieu il te donne 10 euros, 10 தேவன் tu devais être fidèle pour donner 1 euro à Dieu. அது 1 euro கொடுத்தா Maintenant, Dieu il te dit, je te donne encore 10 euros pour ta femme. இன்னொரு 10 euro உன்னுடைய ஃபார்முக்கு Donc maintenant, tu dois être fidèle comment? எப்படி இப்ப நீ உண்மை உனக்கு Qu'est-ce que tu calcules là? என்ன கால்குலேட் பண்ணி Qu'est-ce que tu es en கொண்டிருக்கிறாய்? train de mettre ton budget là? என்ன budget போட்டு கொண்டிருக்கிறாய்? 1 sur 2 divisé par 2. இத 1 Je vais டிவைட் donner que பண்ணு 5 euros. Après, c'est bon, on verra இத 5 euro après. Tu கொடுக்கணும் verras quoi அவ்வளவுதான் après சொல்லியா? là? Donc tu prépares des empêchements ou des obstacles dans ta vie budget. அப்ப உன்னுடைய பட்ஜெட்ல நீயே தடைகளை விதைத்துக் Ne கொண்டிருக்கிறாய். dis pas que Dieu il te donne rien du tout. ஆண்டவர் உனக்கு Tout est எதுவும் faux. கொடுக்கலன்னு சொல்லாத, அது Tout தவறு. est faux là ce que tu dis. நீ சொல்லுகிறது Je தவறு. te l'ai dit, même Dieu il te donne 5 euros, donne 50 centimes à Dieu. இது 5 euro உனக்கு கொடுத்தா Ça veut கூட dire 50 que le சென்டிம் premier தேவனுக்கு கை geste கொடு. que tu fais dès que tu reçois là, நீ பெற்ற மாத்திரத்தில் நீ செய்கிற முதல் Dieu செய்கை. il est fidèle de toi, il dit que malgré que தேவன் tu உன்னை reçois l'argent, குறித்து tu me உண்மை mets en உள்ளவராய் valeur. இருப்பார். Alléluia! Alléluia! Mais on ne met jamais en valeur, on est en train de cogiter nous-mêmes. ஆனால் தேவனை Ah, எப்போதும் j'ai fait நம்ம comme ça, j'ai fait comme மகிமைப்படுத்தாமல் ça. Donc எப்படி l'obstacle செய்வது எப்படி செய்வது என்று qui சொல்லி éclate dans tous les sens là. எல்லா இடத்திலும் Dieu தடைகள். même il admet, il dit, தேவனே அதை Parce அனுமதிக்கிறார். que c'est toi qui gères là. நீ தானே அதை C'est சரி quoi பண்ணி le கொண்டிருக்கிறாய். dixième, un dixième là? இத 10ல Pour ஒரு dire que ஒரு பாகம் என்ன Seigneur, நீ cette சொல்ற தேவனே. ressource, c'est toi qui as donné par ta நீ grâce. தான் நம்முடைய கிருபையினாலே Maintenant, je இந்த donne வருமானத்தை un கொடுத்தாய். deuxième அந்த pour 10ல que ஒரு tu பங்கை நான் contrôles கொடுத்தேன். tout mon argent dans mon état, dans mon compte. இத என்னுடைய அக்கவுண்ட்ல இருக்க Si Dieu, எல்லா il a la main dans ton பணத்தையும் compte, ஆளுகை là. செய்ய வேண்டும் என்று சொல்லி. Quel esprit va toucher ça pour le faire encore que l'on soit? அப்படி இல்லை என்று சொன்னால் எந்த Voilà le esprit problème அந்த d'où il கோட்டை vient. தொடும். அப்ப Alors, எங்க votre பிரச்சனை chose, ça ne இருக்கிறது? marchera même pas. அப்ப நம்முடைய C'est காரியம் pour ça que எதுவும் je vous dis வாய்க்காது. maintenant, si tu réfléchis, va donner à quelqu'un là ton dîme là. இப்ப நீ யோசிச்சேன்னா உன்னுடைய தீமை கொண்டு போய் நீ வேற யாருன்னா கூட கொடுக்கலாம். Va donner à quelqu'un. வேற யாருன்னா On va voir est-ce que Dieu il va te bénir ou pas. உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிறாரா Sachez-le, la இல்லையா Bible dit, சொல்லி பார். sachez-le bien. தேவ வசனம் சொல்லுகிறது Si tu donnes peu, தெரிந்து கொள்ளுங்கள், கொஞ்சமாய் விதைத்தால் Si tu donnes abondamment, நீ அதிகமாய் கொடுத்தால் je te dis une troisième chose. Si tu donnes rien du tout, நீ ஒண்ணும் கொடுக்கவில்லை என்று சொன்னார். il n'y a pas encore des gens qui sont arrivés à ce point-là. Fais attention à ce que je dis. அப்ப Hein? ஜாக்கிரதை நான் Je சொல்லுகிற parle, je suis காரியத்தை très conscient de ce que je dis. நான் பேசுகிற Ne காரியத்திலே dis pas நான் ton boulot c'est éternel. உண்மையுள்ளவராய் Hein? Ne dis pas ta santé éternelle. இதோ உன்னுடைய Oui. உன்னுடைய சாந்தி எத்தனை Alors, சொல்லாது. voyez la crainte de l'éternel, arrête de தேவனுக்கு réfléchir, arrête de பயப்படுகிற cogiter, arrête de பயம் calculer ton truc là. இருக்க வேண்டும் C'est pour என்று ça que je நம்ம dis, n'emmène கணக்கு pas பண்ணி ici, va பார்க்க amener கூடாது. quelque part, ça me dérange même pas. அப்போ Mais tu commets இருப்பதை l'erreur, fais காட்டிலும் attention. அப்ப ஜாக்கிரதை Tu இருக்கும்போது commets l'erreur. நீ தவறு La செய்கிறாய். Bible est claire. வேதம் நமக்கு தெளிவாய் Donc, சொல்லுகிறது. moi je te dis une chose. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Pourquoi blocage dans ton truc? உன்னுடைய காரியத்துல எது Avant, quand tu donnais ton dîme, tu n'étais pas clair dans ta tête, toi. இதோ முதல்ல நீ Tu disais que quand je me fâche, je donne pas. கோவமா Ah ben, il a qu'à se débrouiller tout seul. Hey, c'est pas avec ton argent que l'église débrouille. Hein? இதோ உன்னுடைய Même காசுனாலே s'il n'y a சபை pas d'argent, நடக்கவில்லை. en dessous d'un arbre, je vais vous rassembler tout le monde. Là, je vais parler la parole. Il y a d'autres personnes சபையில qui vont venir pour சொன்னால் écouter. மரத்துக்கு கீழே உட்கார வச்சு கூட உங்களுக்கு வேத வசனத்தை நான் சொல்லுவேன். Alors, fais attention. அப்ப ஜாக்கிரதை அந்த காரியத்திலே. Faites très attention. à ce que je ஜாக்கிரதை dis. அந்த காரியத்திலே. Les chrétiens, கிறிஸ்தவர்கள் vous devez être clairs de tous les côtés. எல்லா வகையிலும் Quand நம்ம tu தெளிவா donnes இருக்க l'accès வேண்டும். à un seul côté, ஒரு சின்ன இடத்துல நம்ம Satan இடம் va கொடுத்தோம்னா dominer tous les côtés, tu vas tomber. பிசாசு எல்லா Et வகையிலும் ne நம்ம dis pas ஆளுகை que, செஞ்சிருவோம். il n'y a que cet endroit. Hein, Oh, non, non, இந்த le இடம் problème, il vient de மாத்திரம் cet நம்ம நினைக்க கூடாது. endroit. L'accès est donné déjà. அத வழி கொடுத்துட்டா அப்ப எப்படி Alors, வேணாலும் fais வரும். attention. ஜாக்கிரதை. Si tu es par l'orgueil, நீ பெருமையினால tu as fait des choses, காரியத்தை செய்தால் l'obstacle vient à la vitesse. தடை சீக்கிரமா Maintenant, வரும். tu peux dire que ah, moi j'en ai pas. Tu sais le manque où ça vient? அப்ப எங்க Parce que toi, tu avais de l'orgueil avant de donner. அத கொடுப்பதற்கு முன்பாக Quand on peut te donner, tu fais, je fais ce que je veux. Tu sais, beaucoup de gens, quand ils se fâchent, நிறைய பேர் கோச்சிக்க pour le மாட்டாங்க. démontrer, அதை காட்டுறதுக்கு qu'est-ce que je peux démontrer? Parce qu'il parle la vérité là. இத Comment je peux சத்தியத்தை பேசுறாரு. எப்படி l'incarner? நான் அதை காட்ட முடியும்னு Tout சொல்லி ce que j'ai le moyen là, c'est de donner. இத நான் கொடுக்கிறது தான். J'arrête ça. அத கொடுக்கிறத நிறுத்திடுவாங்க. C'est pas avec le pasteur tu mets dans le galère. Tu es en train de dévier avec ton éternel. இந்த பாஸ்டர் நம்ம வந்து பிரச்சனைல மாட்டல ரொம்ப வழி விலகி Le போய் pasteur est là. Tu sais pourquoi je travaille maintenant? Tu comprendras beaucoup de choses. எதுக்கு இப்ப நான் வேலை Tu sais செய்யறேன்னு pourquoi? தெரிஞ்சா Un உங்களுக்கு pasteur, நிறைய il travaille கிடைக்கும். pas. பாஸ்டருங்க வேலை La செய்ய Bible மாட்டாங்க. dit, c'est lui qui fait le service de Dieu. வேதம் Les சொல்லுகிறது gens qui தேவனுடைய écoutent ஊழியத்தை ce service, செய்கிறவன் ils devaient donner, ils devaient
devez nourrir. யார் அதை கேக்குறாங்களோ Oui, அவங்க c'est ça தான் la உங்களை Bible qui போஷிக்கணும் dit. சொல்லி Vous அதுதான் savez வேதம் pourquoi je சொல்லுது. travaille encore? எதுக்கு நான் இன்னும் வேலை செய்யறேன் தெரியுமா? Moi, j'ai la zèle à la vérité, moi. சத்தியத்துல எனக்கு வைராக்கியம் Première இருக்கிறது. chose, n'est-ce pas, vous Modèle n'avez pas carré. remarqué quand je suis dans l'estrade, quand je dis c'est l'heure de l'offrande, ton papa il est loin de l'estrade. ஏதோ ஒஃப்ரோண்ட் என்று N'est-ce pas, vous avez remarqué que je tourne la tête de l'autre côté? அந்த பக்கம் தலை Je veux même pas qui donne qui, mais qui fait quoi qu'il en soit. Hein? Ça, c'est entre vous et Dieu que ça se passe. Hein? Moi, je ne regarde pas qui donne. Hein? அது உங்களுக்கும் Dès que தேவனுக்கும் ஒரே je காரியம். regarde votre visage, je vais dire que demain je vais faire du bien pour lui. Non. இதோ உங்களுடைய முகத்தை Même பார்க்கும்போது si நாளைக்கு tu அவங்களுக்கு donnes நன்மை le செய்யணும்னு dîme, நினைப்பேன். même si tu அதனால்தான் donnes des offrandes, நீ faut கொடுத்தாலும் pas épargner ta கொடுக்காவிட்டாலும் correction. இதோ நான் எல்லோரையும் தான் கண்டிப்பேன். Ça me regarde même pas. Fais attention. ஜாக்கிரதை அந்த Ton pasteur, il a de la zèle, pas dans l'argent, il a de la zèle dans la vérité. Là. Maintenant, je débloque ta situation dans le nom de Jésus-Christ. Je débloque ta situation. Donc, beaucoup de gens, malheureusement, ne donnent pas par l'ignorance. இது அறியாமையினால் கொடுக்காமல் Or இருக்கிறார்கள். que ce n'est pas le cas ici. அப்ப அது இந்த இடத்துல அது காரியம் Donc, கிடையாது. je calcule deuxième chose. இரண்டாவது காரியம் Beaucoup donnent நிறைய பேர் de la கொடுக்கிறது superflu. அவங்களோட Ça veut அதிகத்துல dire இருந்து que s'ils கொடுக்கறாங்க. en ont des restes, ils donneront comme ils donnent pour le chien. அப்ப மீந்து இருந்தாக்கா நாய்களுக்கு கொடுப்பது போல Un கொடுப்பார்கள். chrétien qui donne du reste des choses pour Dieu, இந்த கிறிஸ்தவர்கள் மீந்து Ils போனதை mettent pas leur தேவனுக்கு Dieu en கொடுப்பார்கள் valeur, சொன்னா, ce n'est pas Dieu. அவங்களுடைய தேவனை Nous அவங்க l'offrande மகிமைப்படுத்தவில்லை. அது ஒஃப்ரோந்தும் கிடையாது, அது காணிக்கையும் Nous கிடையாது, disons l'offrande தசம ça. பாகமும் கிடையாது. Dieu il va te donner ton 5 euros, il va retourner 5 euros. ஆண்டவர் 5 ரூபாய் கொடுத்தா அதை திருப்பி கொடுத்துருவாரு உங்களுக்கு. Réfléchis ce que je parle là. யோசிச்சு பாருங்க. நான் Le சொல்றது troisième மூன்றாவது ne காரியம் donne pas à cause de leur amertume ou l'orgueil. அவங்க பெருமையினாலே இல்ல Ils கசப்பினாலே ne savent pas comment il faut montrer. அவங்களுக்கு எப்படி Comme il arrête pour dire que je l'ai mais je donne pas. இத எனக்கு Eh ben இருக்குது ça ஆனா கொடுக்க deviendra la மாட்டேன்னு vérité, காட்டுவாங்க. tu auras même pas, même si tu as envie de donner, tu donneras pas, tu ne peux pas. அப்ப பாருங்க அவங்க Satan கொடுக்கணும்னு will நினைச்சா கூட start அவங்களால to கொடுக்க do முடியாது. it. பிசாசு எல்லாவற்றையும் block பண்ணிடுவான். Voilà comment ça se passe. அப்ப எப்படி நடக்கிறது பாருங்க. Tromper Dieu. இது தேவனை N'est-ce வஞ்சிப்பது. pas, je croyais que tu seras fidèle. இதோ நீ உன்னை N'est-ce pas, je t'ai donné la santé pour உண்மை travailler. N'est-ce pas, je t'ai donné une bonne salaire pour toi. நல்ல À la fin du mois, tu es en train de faire n'importe quoi, là, n'est-ce pas, tu me trompes. மாச கடைசில நீ எதையோ செய்கிறாயே அப்போது நீ என்னை Il வஞ்சிப்பதில்லை. n'y a pas beaucoup qui dit Amen. Hein. நிறைய பேர் ஆமென்னு சொல்ல. Demandez pardon tout de suite. Hein. தேவனிடத்துல அந்த காரியத்துக்காக Je te l'ai மன்னிப்பு dit depuis ce கேளுங்க. matin, The tous les calendar. problèmes viennent de nous-mêmes. நம்மளால தான் On எல்லா பிரச்சனையும் n'examine pas, on வருது. réfléchit pas. நம்ம ஆராய்ந்து அதை யோசிக்க C'est ça le மாட்டோம். problème. அதான் பிரச்சனை. Écoutez-moi, அவன் on சொல்லுவதை n'a pas கேளுங்க. vu une église comme celui-là. இந்த மாதிரியான சபைகள் நாம் Beaucoup பார்ப்பதில்லை. de gens, je les ai envoyés avec leur enveloppe quand ils sont venus. நிறைய Avec ஜனங்கள் la dîme. ஆவணப்போடு கூட வந்து கொடுக்க Quand ils வரும்போது sont அவங்களை obéissés par la திருப்பி parole de அனுப்பிக்கிறேன். Dieu. வேத வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படியாத போது Amen, tout de suite là. நான் சொல்லுகிறேன் இந்த Tu sais தீமை நீங்க pourquoi? எடுத்துட்டு போயிடுங்க. ஏன் Non சொன்னாக்கா seulement je bloque la bénédiction de spirituelle, ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் இல்ல, இது அவங்களோட ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா அந்த இடத்துல பிளக்கே C'est ஆகும். pas moi qui travaille pour toi, hein. இத C'est நான் toi qui உனக்காக travaille, செய்யவில்லை. hein. Mais tu peux pas manger tranquillement. ஆனா Ça va, வீட்ல ça நீ va. வந்து பாருங்க C'est pourquoi தாங்கில je சாப்பிட dirais, கூட je veux pas முடியாது. de ton dîme. உன்னுடைய Une தீம் qui எனக்கு pleurait வேண்டாம். dès que je disais je veux pas ton dîme, hein. இத உன்னுடைய தீம் வேணாம்னு சொன்ன உடனே அழுவார்கள். என்ன Ça நடந்தது? veut dire ஏன் qu'ils ஃபாஸ்ட் cherchent tout le வச்சுக்கிறாங்க? moyen. அவங்க தேடுகிறார்கள் காரியத்தை. இத நான் Alléluia, ஆசீர்வதிக்கப்பட்டேன். la parole. Ils அல்லேலூயா. cherchent tous les moyens pour dire que tant que je donne pas, je peux pas recevoir. இத நான் கொடுக்கல La Bible est claire là-dedans. முடியாது. வேதம் தெளிவா இருக்கிறது அதுல. Donc faites attention là-dessus. அப்ப ஜாக்கிரதையா அந்த காரியத்திலே Dieu il veut te bénir, தேவன் உன்னை ஆசீர்வதிக்க pas விரும்புகிறார். par ta prière, உன்னுடைய ஜெபத்தின் மூலமாக அல்ல, c'est par tes actions. உன்னுடைய செயல்கள் மூலமாக. Alléluia. 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 Faites très attention les enfants. ஜாக்கிரதை என்னுடைய பிள்ளைகளே. Vous devez bien savoir donner உங்களுக்கு கொடுக்க தெரிந்திருக்க pour வேண்டும். Dieu தேவனுக்காய் de votre nécessité. உங்களுடைய தேவைகளை கொடுக்க தெரிந்திருக்க Vous comprenez வேண்டும். ce que je dis? நான் சொல்லுகிறது La உங்களுக்கு புரியுது. nécessité que tu as là. இத உனக்கு தேவைகள் J'ai இருக்கிறது ça, j'ai பாருங்க. ça, j'ai ça, j'ai ça. எனக்கு இது நிறைய தேவைகள் இருக்கிறது. Le truc que tu es en train de dire, j'ai tout ça là. எனக்கு இந்த Je தேவைகள் vais prendre de ça pour donner à Dieu. தேவையில இருந்து Seigneur, j'ai தான் donné de la தேவைகளை nécessité. கொடுக்க Jésus வேண்டும். va ouvrir sa bouche, il va dire que lui, il a vraiment fait l'offrande des dîmes. ஆண்டவர் சொல்லுவார், வாய் திறந்து Alléluia. இவங்க தான் எனக்கு உண்மையிலே காணிக்கை Est-ce que vous comprenez? கொடுத்தாங்க. சொல்லுகிறது La veuve là, quand il est venu, அந்த விதவை avec வந்தபோது deux pièces qu'elle avait, ரெண்டு காசு தான் elle devait வச்சிருந்தாங்க. manger, பக்கத்துல அவங்க elle devait சாப்பிடணும். nourrir, elle devait blanchir, அவங்க elle devait chercher un endroit pour s'abriter. அவங்க படுப்பதற்கு இடம் தேடி இருக்கணும். Elle a mis de la nécessité. அவங்களுடைய தேவையை அவங்க அதுல போட்டாங்க. Est-ce que tu comprends? Dieu ouvre le balcon. C'est pour ça que je ne l'ai pas lu ça. Je ne vais pas le mettre aussi. இதோ Change-toi dehors. இத முதல்ல நீ அதை மாற்றிக்கொள். Changez-vous là. முதல்ல நீங்க அந்த காரியத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். Allez-y et priez d'abord pour ça. முதல்ல அந்த காரியத்துக்காக Septième chose. ஏழாவது காரியம். Regardez ce qu'il dit la Bible là. இத வேதவசனம் சொல்லுகிறது. Quand tu murmures, நீ முறுமுறுக்கும்போது c'est un péché ça. அது பாவம்.
Beaucoup de gens ils savent pas. நிறைய பேருக்கு அந்த காரியம் தெரியவில்லை. Tout le temps l'Israël murmurait. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்தவங்க நம்ம என்ன செய்யணும்? Gloire à Dieu, quand ils ont des problèmes, ils sont en train de pleurnicher chez eux. இது gloire à Dieu சொல்லிட்டு பிரச்சனை வரும்போது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். L'Éternel dit, mais n'est-ce pas moi qui enlève tous les problèmes? தேவன் சொல்லுகிறார், நான் தான் எல்லா gloire à Dieu pour ce problème, je peux te délivrer de ça. இந்த பிரச்சனையில இருந்து j'en peux வல்லவர் plus, என்று சொல்லு. Plus que tu hurles, tu irrites l'Éternel. நீ அழுது புலம்ப இது பரிசுத்தவானை நீ துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். Dites-moi, qu'est-ce que ça veut dire un croyant ou une croyante? இது விசுவாசி என்று சொன்னால் என்ன? J'ai des problèmes. எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. J'ai des obstacles. எனக்கு தடைகள் இருக்கிறது. Je ne baisserai jamais ma main. ஆனால் என்னுடைய கரத்தை ஒரு நாள் கீழே போட மாட்டேன். என்னை வழி நடத்துகிறவர். C'est lui qui me guide. என்னை வழி நடத்துகிறவர். À franchir tous ces obstacles. எல்லா தடைகளையும் மிதித்து நடக்க பலம் கொடுப்பார். Ces obstacles. Alléluia. Il n'y a aucun chrétien qui dit ça. எந்த கிறிஸ்தவங்களும் அதை நம்ம சொல்லுவது Dès qu'ils ont un problème là, அவங்களுக்கு பிரச்சனை le வர bateau est écroulé. இதான் அவங்க கீழே விழுந்துறாங்க. On est vivant toujours, hein, malgré qu'on a des problèmes. எல்லா பிரச்சனையும் மத்தியில நம்ம ஜீவனோட இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை என்று சொல்லி. Le problème il t'a pas englouti. இந்த பிரச்சனை Le problème il t'a pas enterré. இந்த பிரச்சனை நம்ம கீழே போடவில்லை. இதை இன்னும் நம்ம தேவனுக்கு மகிமைப்படுத்த வேண்டும். Il y a beaucoup de gens qui sont en train de mourir avec ces problèmes. நிறைய பேர் அந்த பிரச்சனையால செத்து கொண்டிருக்காங்கப்பா. On vit toujours. Alléluia. மத்தியில நான் ஜீவனோட இருக்கிறேன். Debout là dans ces problèmes. என்னை நிற்க Il va செய்கிறார் donner la force aussi pour affranchir cette problème. Alléluia. தடைகளை மிதித்து நடக்க பலத்தையும் கொடுப்பார். À votre avis, l'Éternel, il attendait de quoi avec les Israéliens? இதை இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட தேவன் எதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்? அவர் தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்கிறார். Quelqu'un il est capable de faire bras de fer avec Dieu. தேவனோடு கூட யாரனா இரும்பு கரம் விளையாட முடியுமா? Pharaon c'est qui? Il est rien du tout comme une poussière. பாராவன் தேவனுக்கு முன்பாக Comment l'Éternel peut faire bras de fer avec lui? தேவன் எப்படி அவரோடு கூட bras de fer விளையாட Quand je lis tout ça là, tous ces fléaux, j'ai dit mais Seigneur, comment il peut tenir à ce point-là avec toi? இதோ இந்த ஃப்ளேயர் வரும்போது c'est pas lui qui tient, c'est moi qui le fais tenir là. இதோ தேவன் தான் அவர்களை C'est pas lui qui tient, il peut même pas tenir un coup. Je souffle, il va partir en poussière lui. இதோ அவங்கள ஒரு ஊது C'est moi qui le fais tenir, tu sais pourquoi? நான் தான் அவர்களை நிலைநிறுத்த வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க. Ils ont l'affaire. Alléluia. 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 Il dit j'ai une main puissante là. அவர் சொல்லுகிறார் நான் வல்லமையுள்ள Je கரம். cherche quelqu'un pour que je démontre ma main puissante. என்னுடைய வல்லமையுள்ள கரத்தை C'est காண்பிப்பதற்கு moi அவர்களை qui est en தேடுகிறேன். train de le fortifier. நான் தான் அவர்களை Pour que mes பலப்படுத்துகிறேன். peuples regardent qui je suis. நான் யார் என்று சொல்லி Une ஃபாரோன் fois qu'il a fait des பார்த்தார். grandioses, அவர் பெரிய காரியத்தை il செய்த sépare பிற்பாடு la mer rouge. இதோ செங்கடலை Il fait பிடித்தார். marcher là-dedans. அதற்குள்ள அவர்களை கடந்து போக Il dit செய்தார். attention les enfants. அவர் சொல்லுகிறார் Puisque ஜாக்கிரதை vous avez vu tous ces miracles là, நீங்க இந்த vous அற்புதத்தை allez எல்லாம் பார்த்தது avoir du நிமித்தம் manque de l'eau à la semaine. இது ஒரு இடத்துல உங்களுக்கு Même pas un mois et demi, குறைவுபடும். hein, hein. ஒரு மாசம் கூட ஆகல. Il dit vous allez avoir de la manque. இது உங்களுக்கு குறைவு Je veux voir வரப்போகிறது. qu'est-ce que vous allez faire. நீங்க என்ன செய்றீங்க நான் பாக்குறேன். La Bible qu'est-ce qu'il dit? வேத வசனம் சொல்லுகிறது சமீர் மேரி Oh Moïse, மோசேயின் இடத்துல c'est ça, tu as amené ici là pour nous tuer. இதற்கு தானே எங்களை இங்க அழைத்து கொண்டு வந்தீர். Nous l'Égypte il était mieux. எகிப்துல நாங்க நல்லா On aurait dû manger des viandes là-bas. அங்க இறைச்சி Toi tu சாப்பிட்டு n'amènes pour nous enterrer ici. இதை எங்களை இங்க புதைக்கத்தான் நீங்க வந்தீங்களா என்று சொல்லி Oui, j'ai dit mais vous comprenez rien du tout. மோசே சொல்லுகிறார் உங்களுக்கு ஒண்ணுமே Vous புரியல. voyez que vous êtes en train de bagarrer avec moi, non, vous bagarrez avec l'Éternel. என்னோட கூட இல்ல நீங்க தேவனோட கூட தான் சண்டை போடுறீங்க. தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறீர்கள். Tout ce que vous avez vu, நீங்க பார்த்த எல்லா காரியத்தையும் tout ce que je vous ai நிமித்தமும் fait, நான் செய்த சகல காரியத்தையும் பார்த்தீர்கள். வேதம் சொல்லுகிறது pendant ton détresse. இதோ உன்னுடைய உனக்கு கஷ்டம் வரும்போது C'est pas que vous chantez tout le temps là cette chanson. Pensez-les bien fait. Ça reste toujours dans la chanson, hein, vous. அந்த சான்ஸ மட்டும் பாட நமக்கு தெரியும். Ça reste toujours dans la chanson, hein. Une sœur qui a un problème là. ஒரு சாருக்கு பிரச்சனை உடல் சுகம் குறைவு. Elle parle bien avec moi, hein. இத்தனைக்கு நல்லா தான் பேசுவாங்க என்கிட்ட. Elle fait sa tête. Il y a un அவங்க மூஞ்சி problème. வச்சுக்குவாங்க. என்ன பிரச்சனை Qu'est-ce qu'il y a? என்னன்னு சொல்லி கேக்கும்போது Ah, j'ai un problème de santé. இதோ C'est pas எனக்கு la peine de பிரச்சனை. vous fatiguer, j'ai prié déjà avec votre pasteur, hein. இதோ உங்க பாஸ்டர் கூட நேரத்தை ஜெபிச்சிட்டேன்னு சொல்லி அந்த Donc, அளவுக்கு tu auras besoin de ma prière aussi, hein. அப்ப உனக்கு ஜெபமும் தேவைப்படும்னு சொல்லி நினைத்தேன். Tu auras besoin de ma prière aussi. Mais qu'est-ce qui t'amène ça? அப்ப என்ன அது கொண்டு வருகிறது? கசப்பு. Parce que j'ai des problèmes. இதோ எனக்கு பிரச்சனை இருக்கிறது. Donc vous murmurez quoi dans le silence? அப்ப அமைதியா நம்ம முணுமுணுத்து கொண்டிருக்கிறோம். Vous dites que dans le vie christianisme vous devez rien avoir comme obstacle. இந்த கிறிஸ்துவ Vous ஜீவியத்துல allez எந்த tous தடையும் நமக்கு être வரக்கூடாது. préparés doucement pendant 4 jours, 3 chansons, vous venez parler chansons, adoration. அந்த சான்சம் அந்த Dès que vous avez des gros problèmes, vous n'allez pas venir, vous allez pleurer même dans l'adoration. Arrêtez là toutes ces choses là. அதெல்லாம் நிறுத்துங்க என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். Dites que vous êtes des croyants. நம்ம விசுவாசிகள். Vous êtes des croyants. நம்ம
malgré tout ce qui se passe tout autour de toi, Dieu il est capable de changer toute ton destinée, toutes tes circonstances. Alléluia. Alléluia. Vous voyez que votre pasteur, il n'a pas de problème. Combien de personnes savent que vos pasteurs, depuis 8 mois, ils marchaient avec le pan de pied? Combien de personnes savent? Pasteur, depuis 8 mois, je marchais avec le point de pied. Tu sais comment ça fait mal quand tu marches tous les jours, toutes les semaines, tous les mois, dans le travail, dans le prêche et tout. Quand tu marches comme ça, vous savez comment ça fait mal? Quelqu'un, vous avez remarqué? Quelqu'un, vous avez remarqué? Même pas. Même pas. Tu sais, malgré quoi qu'il arrive là, je sais que j'ai un Dieu qui me délivre. J'ai marché bien, non? Alléluia. Pendant 8 mois, quand je suis parti avec en Inde, j'arrivais même pas à marcher avec les claquettes. J'étais dans des églises. Je parlais toujours du miracle et des prodiges. Dieu il faisait à travers moi des choses. Je disais toujours gloire à Dieu, j'ai jamais pleuré comme quand j'ai quelque chose. Je disais Seigneur quand tu veux. Je disais Seigneur quand tu veux. Ma femme dit. Ma femme dit, attention, pour que ça aggrave pas. On va voir les médecins. Maintenant, il y a beaucoup de facilité. Ils vont pas déchirer. Ils vont par le laser, ils vont enlever. Parce qu'il y a accroché là-bas le boule là. J'ai dit, ma femme, mon laser, c'est l'esprit de Dieu. J'ai dit, mais on verra ça après. Ma femme, elle se fâche. Elle parle pas. Elle dit, mais toi, tu bousilles ta santé. Regarde comment tu marches là. Même le vélo qui était avant là, il était quasiment HS. Hein? Parce qu'il était en ovale là, le roue derrière là. J'ai pas moyen parce que si je marche là, ça va faire mal. Là. J'ai dit, mais je pédale. Malgré ça. Non, tu sais, le vélo, c'est pas moi qui l'ai acheté, ça venait comme ça. C'est la sœur qui partageait avec ma femme. Je disais gloire à Dieu parce qu'il m'a dit. Au lieu de regarder le problème, je regarde les bénédictions qu'il m'amène. Je dis, gloire à Dieu. Maintenant, le truc cassé est parti, maintenant j'ai un beau jet là. Je dis gloire à Dieu. Avant 3 jours, je prie la nuit, je me couche. Je lève le matin pour prier, après je marche. Je sens plus le malheur, le douleur. Je touche le boule, il est plus là. Voyez recevoir la miracle de Dieu là. C'est folle. சில சமயத்துல வேகமா செய்யணும்னு நினைக்கிறோம் சில சமயத்துல பொறுமையா நடக்கும் je prie même pas je sais que mon Dieu va me faire tout pour moi இதோ எனக்கு எல்லாவற்றையும் Alléluia il me regarde qu'est-ce que je fais quand il y a un obstacle தடை வரும்போது நான் என்ன செய்றேன்னு miracle est-ce que toi aussi tu acceptes le miracle இது அற்புத அற்புதம் 2 mois 3 mois 4 mois 5 mois 6 mois 7 mois je devais partir en Inde je vais te boiter encore là-bas ஒரு மாசமா நான் நொண்டி தான் நடந்து போனேன் இதே தேசத்துல நான் சொன்ன தேவனே தக்க me sonder je changerai jamais ma vie என்ன புடமிட்டு பாருங்க நான் மாற மாட்டேன்னு சொல்லி si je meurs je dirais que நான் மரித்தாலும் தேவனுக்கு மகிமை என்று சொல்லி je suis bien je sais ce que je fais நான் செய்கிறது என்ன என்று சொல்லி நான் அறிந்திருந்தேன் c'est pas la parole de ma femme qui va me déstabiliser hein என்னுடைய பணிவினுடைய வார்த்தை attention tu vas mourir la docteur ஜாக்கிரதை என்று சொல்லி je mourrai jamais இதோ நான் மரிக்க மாட்டேன் அந்த இடத்துல je devais emmener encore des âmes vers le paradis hein இன்னும் ஆத்துமாக்களை நான் தேவனிடத்தில் Alléluia aujourd'hui je marche இன்னைக்கு நான் நடக்கிறேன் je touche je vois plus ça நான் தொட்டு பார்க்கற அந்த காரியம் இல்லை அந்த போல் அந்த கால்ல இல்லை il est plus là je marche là un jour je suis en train de prier là ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் un frère qui a décoré l'église சபையை ஜோடிச்சு il a laissé tomber des punaises இத பினஸ் கீழ போட்டாங்க அந்த இடத்துல je marche நான் நடக்க il y avait une punaise qui est bien rentrée இதோ ஒரு பினஸ் கால்ல நல்லா ஏறிச்சு bien rentrée j'ai même pas senti அது உயர்ந்து கூட எனக்கு தெரியல quand je marchais le frère qui était derrière il dit il y a une punaise sur ses pieds là உங்களுடைய கால்ல ஆணி ஏறி இருக்குது je marche je prêche நடந்து போறேன் மதியான வரைக்கும் காத்துக்கிட்டேன் pour me dire que il y a quelque chose qui va pas இத கால்ல ஏதோ ஒரு காரியம் இருக்குது என்று சொல்வதற்கு après midi et demi அப்புறம் 12:30 மணிக்கு அவர் கூப்பிட்டு peut-être il a une doute நான் நினைச்சேன் ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி
Non, vous avez une punaise dans vos pieds là. Je suis désolé, je laissé tomber. Je regarde, oui, effectivement, il y avait une punaise. இது ஒரு ஆணி ஏறி இருக்குது கால்ல உண்மைதான். Je l'ai jeté, je commençais. அத புடிங்கி தூக்கி போட்டு திருப்பி நான் ஃப்ரெஷா. Pas de douleur, rien du tout. Tu comprends எந்த வலியும் இல்லை எதுவும் இல்லை. Paul quand il a amené des bois. இது பவுல் மரக்கட்டைகளை கொண்டு வரும்போது ஒரு பாம்பு அவரை கடித்தபோது il faisait comme si c'était rien passé. அதை தூக்கி அவர் போட்டு ஒண்ணும் நடக்காது போல அவர் கொண்டே தான் இருந்தார். அல்லேலூயா. Confiance devait croître de jour en jour. அப்ப நம்முடைய விசுவாசம் devait croître de jour en jour. Et ce qui n'était pas le cas avec les Israéliens. Donc le peuple dit dans Nombre 11, 1 à 3, le peuple murmura et cela déplut aux oreilles de l'Éternel. Lorsque l'Éternel l'entendit, sa colère s'enflamma, le feu de l'Éternel s'alluma parmi eux et dévora l'extrémité du corps. Attention, le murmure. Attention, le murmure. Tu peux irriter l'Éternel. Tu peux irriter sa colère. Donc vous êtes des croyants, vous le savez que Dieu, comment il vous a amené le salut. Déjà, l'histoire de salut, c'est un miracle, il faut bien dire ça. Hein? Personne ne peut sauver du péché. Donc rémission de péché par le sang du Christ, c'est un grand miracle. Et je vais te dire une deuxième miracle. Puisqu'on n'était pas fidèle devant l'Éternel, il nous a aimés tant. Il a donné son fils unique pour toi. Si ton Éternel il a donné son fils unique, n'est-ce pas, il te donnera tout le reste pour toi. Alléluia. Tu as reçu le salut ou non? La miracle, est-ce que tu vas pas recevoir? N'est-ce pas, tu dois dire gloire à Dieu parce qu'il m'a donné que Jésus là pour moi. N'est-ce pas, il donnera tout pour moi? Alléluia. Pas sur les chrétiens aujourd'hui. Je n'ai pas dit dans tous les chrétiens. J'ai dit beaucoup de chrétiens. Je dis bien beaucoup de chrétiens tombent dans le murmure. Alors demandez pardon là-dessus aussi. Huitième chose, des ignorances de péché. Quand on abandonne notre assemblée, ça devient un péché. சபை கூடி வருதலை விட்டு விடும்போது நமக்கு அறியாமையினால் பாவம் செய்கிறோம். Quand on abandonne l'assemblée. சபையை விட்டு கூடி வருவதை விட்டு வரும்போது சபை என்று சொன்னாலே Dieu il t'a consacré ta vie de ce monde. ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில இருந்து உன்னை பிரித்தெடுத்தார். Tu as consacré ta vie dans la sainteté. இப்போ பரிசுத்தத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். Dans le monde il y a que des péchés. உலகத்திலே பாவம் தான் இருக்கிறது. Donc l'Éternel dit, தேவன் சொல்லுகிறார், je vais te mettre un endroit. உன்னை ஒரு இடத்திலே வைத்து on appelle அந்த இடத்தின் பேர் அந்த இடத்தின் பேர் un endroit pour te secourir. உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. C'est ce qu'on appelle l'assemblée. அதுதான் சபை கூடி வருதல். C'est ce qu'on appelle l'église. Donc l'église, il est en train de vous parler, d'amener des choses en conforme, en conformité. Il dit dans quel jour on va rassembler. Pourquoi? L'assemblée c'est quelque chose de très important. C'est dans l'assemblée que Dieu décortique la parole. C'est dans l'assemblée que Dieu amène beaucoup de délivrance. C'est dans l'assemblée que Dieu il amène l'onction. C'est dans l'assemblée que Dieu parle des choses que tu n'as pas connues jamais dans ta vie. C'est dans l'assemblée que Dieu il fait beaucoup de choses pour la rémission de péchés. Jésus-Christ, quand il va venir à son arrivée secret, il va transfigurer l'assemblée, pas un chrétien. Maintenant, quand toi tu dis que moi je connais tout, je croise mes mains, je suis en train de méditer dans le plafond tout seul. Or il y a l'assemblée. T'as tout faux là. ஒரு சபை கூடி வருகிற இடத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் j'ai des problèmes, c'est pour ça que j'ai venu. இது எனக்கு பிரச்சனை இருக்குது அதுக்கு தான் நான் வந்தேன்னு சொன்னாக்கா parce que j'ai des problèmes je suis pas venu là. இது ப்ராப்ளம் இருக்குறதுனால தான் நான் வரல என்று சொல்லி தான் அர்த்தம். Mais Dieu, n'est-ce pas ton Dieu il règle ton problème? தேவனோட பிரச்சனையை அவர் நிவர்த்தி செய்வார். Quand tu as un problème tu vas chez le médecin, non? இது ஒரு பிரச்சனை வரும்போது மெடிசன் கிட்ட போறதானே. Ton solution c'est Jésus-Christ. அப்ப உனக்கு தெரியும் உன்னுடைய சொல்யூஷன் இயேசு கிறிஸ்து தான்.
enterré avec ton problème là, qui இப்ப va te donner பிரச்சனை la இருக்குன்னு solution? நம்ம தனியா உட்கார்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னா Mais quand tu prends ta voiture, tu fais des kilomètres là pour aller voir un médecin. இத பல கிலோமீட்டர் Tu n'arrives pas à மெசேஜ் marcher ces பாக்குறோம். kilomètres pour venir vers ton Dieu, vers ton église. இத 50 மீட்டர் நடந்து நம்மளால La சபைக்கு வர Bible dit s'il y முடியவில்லை. avait quelqu'un qui sont malades dans l'église. இத சபையில யாரா நோயா Il இருந்தாங்கனாக்கா a dit qu'il a qu'à aller voir l'hôpital Henri Mondor. இத ஒப்பிட்டால் ஆரிமந்தக்க போய் பார்க்க சொல்லி இருக்கிறது. Il a dit, est-ce que vous devez aller au CHU Créteil? இல்ல இத கிரேத்தைக்கு போணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. Si quelqu'un sont malades là, யாரா நோவா il இருந்தாங்கனாக்கா a qu'à aller voir son pasteur. அவங்க பாஸ்டர் போய் பார்க்கணும் என்று Parce que சொல்லி c'est l'assemblée. எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு சபை Il கூடி va mettre de வருது. l'huile. அவங்க எண்ணெய் Il va பூசி prier pour toi. உனக்காய் ஜெபம் Dieu, il va பண்ணி te guérir. ஆண்டவர் Même உன்னை si tu விடுதலை fais des ஆக்குவார். péchés, நீ பாவம் Dieu, il செய்தால் pardonnera tes péchés தேவன் par அந்த sa பாவத்தை prière. மன்னிப்பார் என்ற Alléluia. ஜெபத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. Alléluia. ஹல்லேலூயா. La foi. அப்ப விசுவாசம். Problème de foi avec nous là. இப்ப நம்ம இடத்துல அந்த விசுவாச குறைவு Docteur, il a இருக்கிறது. dit ça. டாக்டர் இத சொல்லிட்டாரு. Docteur, il a dit ça. டாக்டர் இத சொல்லிட்டாங்க. Docteur, il a dit ça. டாக்டர் இத சொல்லிட்டாங்க. Je crie encore plus fort. N'est-ce pas Dieu, il t'a dit ça? இல்ல தேவன் உனக்கு இந்த காரியத்தை அல்லவா சொல்லி இருக்கிறார். Crois, je te guérirai. இதோ விசுவாசி நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். Comment il s'appelait? Jair? யாவீர். யாவீர். Yavir, en français. c'est Celui qui a passé sa fille là. Jairus. Jairus. J'étais pas trop loin. Il appelle parce que sa fille elle est souffrante. இது அவங்களுடைய மரண வேதனை படுகிறதுனால அவங்க பெண்ணுக்கு யாவீர் வந்து On parle கூப்பிடுறார். il est venu jusqu'à Jésus-Christ. Hein? இது இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் Maintenant, il வந்துட்டாரு. se palpite, est-ce qu'il va venir à temps ou pas? இதோ சரியான நேரத்துக்கு வருவாரா En இல்லையா marchant, il y a une femme qui யோசிக்கிறார். touche, elle est guérie. இதோ நடந்து போயிருக்கும் போதே ஒரு மகன் அவரை தொட்டு சுகமானார். இதோ Après, il marche. அப்புறம் நடந்து Il y a போகிறார். beaucoup de gens qui l'empressent. நிறைய பேர் அவரை நெருக்கி Donc, போறாங்க. la marche se ralentit. அப்ப அவர் நடக்கிறதுக்கு பொறுமை ஆயிடுச்சு. Jairus il dit, mais il y aura un problème là. யாவீர் சொல்லுகிறாரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. Ce gars-là, je croyais qu'il va venir à la vitesse, mais là, il சீக்கிரம் அவர் traîne. வருவார் நினைச்சா இப்ப இங்க ரொம்ப நேரம் ஆகுது. Maintenant, il voit des gens de sa maison qui arrivent en courant. இப்ப அவங்க வீட்ல இருந்து ஜனங்கள் ஓடி வருகிறதை அவர் பார்க்கிறார். யாவீரு Il dit, pourquoi tu déranges le rabbi? சொல்லுகிறார் எதுக்கு ராபியை தொந்தரவு Ta பண்ணுகிறாய்? fille, elle est décédée déjà. உன்னுடைய மகள் மரித்து விட்டாள் என்று சொல்லி Il dit, mais ça alors. அவர் சொல்லுகிறார் ஐயோ என்று சொல்லி S'il aurait dû venir quand je l'ai appelé. நான் கூப்பிட்ட உடனே அவர் வந்துட்டாக்கா Mais அவங்க là, le குணமாயிருப்பாங்களே. problème l'autre là, la femme là, il est en train de ralentir. Il y a des gens qui viennent pour la prière. Il est en இப்ப train de... நிறைய காரியங்கள் நடந்து விட்டது இந்த நேரத்துல என்று சொல்லி Oh là là. Jésus parle. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Il dit, அவர் சொல்லுகிறார் ne crains rien. எதற்கும் பயப்படாதே Vois seulement. விசுவாசி என்று சொல்லி சொல்லுகிறார். Tu es en train de craindre de quoi? எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? Couteau? Couteau d'opération? இது கத்திக்கா ஒபேராசிக்கா சால்ட் ஒபேராசிக்கா Anesthésie? அனஸ்தீசிக்கா Dieu dit, ஆண்டவர் சொல்லுகிறார் crains pas. பயப்படாதே என்று சொல்லி Vois seulement. விசுவாசி என்று சொல்லி N'est-ce pas, je t'ai démontré ma puissance avec la dame? இதோ என்னுடைய வல்லமை அந்த மகளிடத்தில் இப்போது Pourquoi tu es வெளிப்படுத்தினேன். en train de dire que le temps passe? எதுக்கு Je டைம் te ஆகுது சொல்லி montre கொண்டிருக்கிறாய்? pour agrandir ta foi là. உன்னுடைய விசுவாசத்தை Regarde, dès அதிகரிக்கவே qu'elle அந்த m'a touché, elle est காரியம் guérie déjà. என்னை தொட்ட Maintenant, si je மாத்திரமே viens மகள் chez toi, il y aura குணமானாள். la guérison sur les certains. இப்போ நான் உன் வீட்டுக்கு Mais வந்தேன்னா celui-là, il regarde pas la கண்டிப்பாக guérison, il est en அற்புதம் train de dire, நடக்கும். tant que tu viens pas, ça marchera pas. நீ வராத வரைக்கும் அது நடக்காது என்று சொல்லி அவன் நினைக்கிறான். Dites, l'incrédulité. இது அவிசுவாசம். C'est un péché aussi. அது ஒரு பாவம் தான். Ma femme, quand ils ont consulté là, என்னோட ஃபார்ம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது le grand médecin, les grands spécialistes là, பெரிய பெரிய le ஸ்பெஷலிஸ்ட்லாம் Villeneuve Saint-Georges là, வில்னம் சான்சோஸ்ல oh là 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 là, le contrôle de sperme, le contrôle de ventre, le contrôle d'ovulaire, le contrôle de sang. எல்லா டெஸ்டும் எடுத்த Waouh, le gars qui nous a amené, il a dit ça c'est le meilleur. அவர் சொன்னார் இதுதான் மெய்யர் ஹாஸ்பிடல் என்று சொல்லி எங்களை கூட்டு கொண்டு போனவர். Il y a un meilleur que Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மெய்யர் யாரா இருக்கிறாங்களா என்று சொல்லி Elle m'a dit voilà, இதான் அவர் சொன்னார். இதோ tout ce qui se passe dans ton ventre là, dans ton வயிற்றில் utérus, நடக்கிற காரியங்கள் உன்னுடைய tout ce qui கர்ப்பத்தில் se passe dans நடக்கிற ton hormone là, காரியங்கள் உன்னுடைய ஹார்மோன்ல நடக்கிற pas காரியங்கள் ovulaire. உன்னுடைய அதுல ஓவிலர் Pas எதுவுமே இல்லை. d'ovulaire. அதுல ஓவிலர் Tu ne எதுவுமே peux pas இல்லை. produire l'enfant. உன்னால பிள்ளை பெருக்க முடியாது. Le truc c'est fini pour toi. உனக்கு முடிந்து Il விட்டது. faut toujours mettre un piqûre pour créer l'ovulaire. அந்த ஓவிலர் Voilà qu'est-ce qu'il va faire வரதுக்கு pendant 17 jours, on bloque le piqûre. 17 Après tu devais நாட்கள் méditer comme quand l'ovulaire se transforme. அதுக்கப்புறம் அது உருவாகுதுன்னு நீ நினைக்கணும். J'étais derrière, je regardais. நான் பின்னாடி நின்று கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தேன். Je sortais avec ma femme, Et la ma femme கூட femme me வெளிய regarde வந்துட்டு désespérément. அது கஷ்டத்தோடு வெளியில வந்து Elle me dit, on fait Jean, on fait. செய்யலாமா என்று சொல்லி Je கேட்கும்போது dis, tu fais ou tu fais pas. நீ செஞ்சாலும் செய்யலட்டாலும் Je te le dis. நான் உனக்கு சொல்லுகிறேன் Dieu fera grand chose dans ta vie. ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய Maintenant, tu es காரியத்தை en train de செய்வார். ralentir sa course là. இப்போ அது பொறுமையாய் கொண்டிருக்கிறது. Fais ce que tu as à faire. இதை நீ செய்ய வேண்டியதை செய். Elle a dit, waouh.
Première piqûre commence. முதல்ல ஊசி போட்டாங்க. Il y a une infirmière qui est venue dans la maison. ஒரு வீட்ல ஒரு Voilà, ஆசிரியர் வந்தாங்க. ici, pour être des non-croyants, le monde vous aide très très bien. இது அவிசுவாசத்துல நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம் அந்த காரியத்துல. Spécialiste. ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இருக்குது அந்த Je காரியத்துக்காக. te dis, pour que tu es dans la bonne croyance, je devais arracher ta carte vitale, ton CMU, tout. ஆனா நீ நல்ல விசுவாசத்துல வரணும்னா எல்லா காரியத்தால கூட நம்மகிட்ட இருக்க கூடாது. இல்லைன்னா விசுவாசிக்கிறேன்னு Pas சொல்லலாம். rien du tout. C'est là que tu vas venir dans la croyance. அப்பதான் உனக்கு விசுவாசமே வரும்னு நினைக்கிறேன். Première piqûre. முதல் ஊசி. Ma femme, elle a vu un écoulement du sang. அவங்க ரத்த போக்கு அதிகமானது. ரத்தப்போக்கு Elle était en அதிகமானது. train de prier, tout son pyjama, elle était mouillée du sang. அவங்க நின்னு இருக்கும்போது அவங்க பிஜாமா ஃபுல்லா ரத்தம் Sophia, நனைஞ்சது. regarde là ce qui se passe. நான் சொன்னேன் என்ன நடக்கிறது Elle பாரு. tremble. அவங்க Elle நடுங்கினாங்க. n'arrive pas à marcher. அவங்கள நடக்க Elle முடியாம ramène doucement là-haut. இத மேலே அவங்களை கூட்டி கொண்டு J'ai சென்று dit, Sophia, arrête ça tout de suite. நான் சொன்னேன் அதை நிறுத்து Déjà, உடனே. première piqûre, là, tu es en train de perdre du sang. முதல்ல ஊசியிலே இவ்ளோ ரத்தப்போக்கு அதிகமாகி விட்டது. 17 ஊசி qui va இருக்கிறது. venir, toi, tu vas être enterré. நீ உன்னை பழிச்சிடுவாங்க Je அதுக்குள்ள dis என்ன சொல்லி. maintenant, இப்பொழுது décide une chose. ஒரு காரியத்தை முடிவு பண்ணுவோம். Il n'avait pas d'enfant. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. Pour mettre l'enfant. இதோ பிள்ளை பெறுவதற்கு தகுதி இல்லாமல் இருந்தது. Son période était arrêté. அவனுடைய எல்லா காரியமும் நின்று போயிருந்தது. சாராளுக்கு Elle peut rien faire, elle peut அவளால் ஒன்றும் செய்ய முடியாது, குழந்தை பிறக்க முடியாது. Moi, je lis ça là, je lis, je crois. இத அதை நான் படித்து அதை நான் விசுவாசித்தேன். Je dis, je viendrai un jour là où le moment j'ai décidé là. இத நான் ஏற்ற À காலத்தில் ce உள்ளத்தில் jour-là, வருவேன். Sarah, elle aura un enfant dans அப்போது ses mains, elle va சாராளுக்கு allaiter. அவருடைய கரத்தில் Acclame la parole, alléluia. சொல்லி அல்லேலூயா. Alléluia. அல்லேலூயா. Je dis à ma femme, என்னுடைய மனைவியிடத்திலே si சொன்னேன், le Dieu qu'on adore, நம்ம விசுவாசிக்கிற il est தேவன் capable de faire அவர் செய்ய pour Abraham, ஆபிரகாமுக்கு moi je suis la descendance d'Abraham aussi. ஆபிரகாமினுடைய J'aurai l'enfant aussi avec toi. எனக்கும் பிள்ளைகள் வரும் உன்னோடு கூட என்று Un சொல்லி. an, 2 ans, 3 ans, 4 ans, 7 ans, 8 ans, 9 ans, 9e année. Pourtant, jusqu'à 9 ans, je ne dis pas que je fais rien du tout. Hein. Je suis parti prêcher partout. Hein. இல்ல 9 வருஷம் J'ai எல்லா parlé de la இடத்துல போய் parole. பிரசங்கித்தேன், À வேதவசனத்தை chaque fois quand j'ai பிரசங்கித்தேன். prié pour les gens stériles, ils ont eu des ஒவ்வொரு enfants. வாட்டியும் இதோ மலடையா இருந்தவர்களுக்கு ஜெபித்த Ma femme, à போதெல்லாம் chaque fois, குழந்தை elle pleure கிடைத்தது. quand on vient, quand on prend l'aéroport après nos ministères. இதோ Elle நம்மளுடைய dit, mais ஊழியத்தை tout ce முடிச்சு que tu as வரும்போது prié, ils ont eu des enfants là, la prochaine ஜெபித்த année. எல்லா இடத்துலயும் Comment எல்லாருக்கும் nous? கொண்டு Je dis, போறது regarde les ஏன்னா étoiles du ciel. இதோ வானத்தின் Je dis, நட்சத்திரத்தை regarde பார். les étoiles du ciel. Arrête de murmurer là. இதோ Regarde les முணுமுணுக்காமல் étoiles du ciel là. இதோ வானத்தின் Dieu, நட்சத்திரத்தை il பார். va amener notre descendance à ce point. ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பலிக்கு பெருகுவார் Je என்று dis, சொல்லி arrête de pleurer là. அழக்கூடாது என்று சொல்லி Vous savez une chose? ஒரு காரியம் Quand உங்களுக்கு j'étais en தெரியுமா? train de prêcher de la foi là, எங்க விசுவாசத்தை குறித்து j'ai பிரசங்கிக்கும் போது dit si Abraham il l'a vu à 100 ans, ஆபிரகாம் 100 வயசுக்கு அவர் குழந்தை பிறக்க moi முடிச்சனார். j'aurai un enfant à 50 ans. எனக்கு 50 வயசுல குழந்தை பிறக்கும் என்று Le சொல்லி 100 ans d'aujourd'hui c'est quoi? C'est 50 ans, hein? C'est la இந்த moitié. எனக்கு Hein? 100 வயசு என்பது Je 50 dis வயசு. si Abraham il a vu à 100 ans là, ஆபிரகாம் ce 100 Dieu il வயசுல va me பிறந்தார். donner un enfant à 50 ans. ஆண்டவர் எனக்கு Et 50 je வயசுல ஒரு verrai குழந்தை பிறப்பார். l'enfant de cet enfant et நான் je அந்த serai là pour பிள்ளைகளின் lui. பிள்ளைகளை நான் பார்ப்பேன். Alléluia. Alléluia. Non, on rigole pas avec la parole là. வேத வசனத்துல நம்ம விளையாடக்கூடாது. Parler. Un jour, je suis en train de parler du tabernacle là. இது ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து நான் பேசிக் Quand கொண்டிருக்கும் போது il m'a pris, c'est comme quand je parlais de Judas là, le truc இத de Judas. யூதாவை குறித்து நான் பேசும்போது Je parlais de Judas, comment ils étaient, comment Dieu l'aimait, comment Dieu l'a யூதாவை envoyé dans le எப்படி premier. தேவன் அவர் அவர் Au அன்பு moment où j'étais en train de கூர்ந்தார். parler, l'Esprit de Dieu me saisit. அது Il dit, பேசிக் regarde ta femme là. கொண்டிருக்கும் போது பஸ்தாவினர் 9e année, je regarde ma femme. 9வது வருஷம் என்னுடைய மதமை Je பார்த்து dis, Sophia, நான் சொல்லுகிறேன் சோஃபியா l'année prochaine, அடுத்த வருஷத்துல tu vas avoir un enfant, il sera un garçon. இது ஒரு குழந்தை Ce பிறக்க garçon, tu ஆண்பிள்ளை l'appelleras Tudi, on dit louange. அந்த குழந்தைக்கு துதி என்று À பெயரிடுவோம். travers lui, Dieu va faire des grands choses. அவனை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி Sophia, il me regardait, boum. சோஃபியா என்னை Tout le பார்த்து monde, il regardait, il dit, mais எல்லாரும் qu'est-ce qui என்னை se passe? பார்த்து என்ன நடக்கிறது Qu'est-ce என்று qui parle là? சொல்லி, என்ன பேசுகிறா என்று சொல்லி Sophia, le soir, elle me dit, mais pourquoi tu m'as humilié devant tout le monde là? சோஃபியா சொல்றாங்க ஏன் என்ன Je இருக்க dis, சொன்னீங்க mais என்று c'est pas une சொல்லி humiliation, c'est Dieu qui me dit de dire. இத தேவன் Je சொல்லுகிற l'ai அந்த dit. காரியத்தை 9e année, 9வது on était en வருஷம் train de faire du footing avant, elle faisait du footing. ஓடிக்கொண்டு Elle avait mal au போறாங்க ரெண்டு ventre. பேரும் வயிறு Je dis, அவங்களுக்கு mais on வலிச்சது. arrête le footing là, va. அந்த ஃபுட்டிங்க Comme நிறுத்திட்டு elle avait trop mal au ventre, elle était ரொம்ப partie voir le வயிறு généraliste. வலிச்சதுனால ஜெனரலிஸ்ட் போய் பார்த்தாங்க. Généraliste, comme elle a consulté pendant 9 ans quand elle disait toujours négatif, négatif, 9 négatif, வருஷம் அவங்க கோஸ்டி பண்ணி elle a dit நெகட்டிவ் ça peut être un சொன்னாங்க. problème, அவங்க சொன்னாங்க அது ஒரு பிரச்சனை va என்று prendre சொல்லி radio. போய் ரதியை எடுத்து பாருன்னு Quand சொல்லி elle est partie pour prendre le radio, அவங்க ரதியை எடுத்து பார்த்தபோது la dame elle dit madame est-ce que vous avez consulté, est-ce que vous êtes enceinte ou pas? On devait இதை pas நீங்க demander si vous அவசரமா êtes enceinte. இருக்கிறீங்களா என்று சொல்லி நீங்க பாத்தீங்களா என்று சொல்லி Elle a dit கேக்குறாங்க. mais ça fait 9 ans que je suis en train அவங்க d'attendre. சொல்றாங்க Ce 9 n'est pas le வருஷம் cas. காத்து கொடுக்குறேன் அது இல்ல என்று Non, non, சொல்லி madame, vous devez faire un prise de sang, après on verra. ஒரு பிரிஸ் செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பாக்குறேன். Donc le médecin général, elle a été, elle a dit, mais bon, Un s'il y a médecin tout le monde, général. voilà.
une autorisation pour une ordonnance pour le prise de sang. ஒரு ordonnance எழுதி கொடுக்கறாங்க prise Elle a pas été pour le prise de sang. prise de sang போய் C'est எடுத்துட்டு moi qui ai été récupérer le prise de sang. நான் தான் prise de sang வாங்கிட்டு Comme je வரேன் disais 9 ans, négatif, j'ai dit ça, je ne regarde pas le négatif. நான் அதை பார்த்து இதோ நெகட்டிவ் தான் எடுத்து J'amène à la maison. வீட்ல கொண்டு வந்து Je donne à ma femme. என்ன மனைவி இடத்துல Ma femme elle கொடுத்து dit c'est quoi? அது என்னன்னு சொல்லி Je dis, கேக்குறாங்க c'est négatif. நான் சொல்றேன் நான் நெகட்டிவ் Mais ன்னு ma சொல்லி croyance elle n'est pas partie. Moi je dis que c'est négatif. Hein, அது நெகட்டிவ்னு தான் நான் சொல்லிட்டேன் la dame, la sœur là avec elle, il regarde, il dit c'est pas négatif, il est marqué positif. நெகட்டிவ் இல்ல அது ஏதோ பாசிட்டிவ் போட்டுக்கிறாங்க Alléluia. Alléluia. Pas d'intervention médicale. இதோ எந்த Pas de douleur. Elle ne peut pas faire un enfant. உள்ளே பிறக்க முடியாது Vous avez vu qu'elle a fait 4 enfants là? நான் Je te dis, ça c'est miracle de Dieu. Hein? அது தேவனுடைய Arrête de அற்புதம். murmurer quand on a des besoins, quand on a des choses là qui தேவைகள் arrivent. வரும்போது Dieu il veut முழுமுழுக்காதீர்கள். montrer sa puissance. ஆண்டவருடைய வல்லமையை Alléluia. 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 Je dis, mais vous voulez pas consulter, c'est quoi comme enfant? Mais je dis, c'est pas la peine de consulter, c'est un garçon. Je dis, comment vous êtes sûr là? Et je dis, mais mon Dieu m'a dit déjà. ஆண்டவருடைய கேட்கவே அது ஆண் பிள்ளை என்று சொல்லி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி Vous savez, celle-là, quand elle était enceinte là, இந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது je suis parti acheter déjà des habits et des jouets pour les filles. இதோ ஃபீக்கான காரியங்களை எல்லாவற்றையும் வாங்கி வைத்திருந்தேன் J'ai dit, tu vas avoir une fille, la இப்போது quatrième ஒரு là. ஃபீ வரும் Tu நாளாவது l'appelleras Déborah. அதுக்கு தெபோரா என்று பெயரிடு என்று சொல்லி À chaque fois, elle me regarde, elle est étonnée quand je parle. ஒரு வாட்டி சொல்லும் Mais போது je sais அவ pas, elle me prend pour un fou. Écoutez-moi bien. சொல்லுகிறதை நன்றாய் Je கேளுங்க te dis, ton éternel, c'est l'éternel du miracle. உன்னுடைய தேவன் அந்த அற்புதர் Pour les gens de ce monde, quand ils ont des இந்த problèmes, உலக ஜனங்களுக்கு பிரச்சனை வரும்போது Dieu, il fait comprendre leur tort. ஆண்டவர் அவங்களுடைய Pour un எப்படி chrétien தவறு fidèle, செஞ்சாங்கன்னு quand il காட்டுவார். admet des problèmes, ஆனா விசுவாசிகளுக்கு Dieu, தேவன் il பிரச்சனைகளை veut montrer sa கொடுக்கும்போது gloire. Alléluia. Acclame la parole. அல்லேலூயா Ça, c'est pour les gens de l'extérieur. அது வெளி ஜனங்களுக்கு Mais தான் pour les gens qui sont croyants, là, ஆனா விசுவாச Dieu, il ஜனங்களுக்கு admet des problèmes. ஆண்டவர் பிரச்சனைகளை Pour அனுமதிப்பார் dire que de temps en temps, il faut que tu vois la puissance de ma puissance. Hein. அடிக்கடி என்னுடைய வல்லமையை Alors, பார்க்க quand tu dis que tu as des வேண்டும் problèmes là, அப்ப பிரச்சனை என்று சொல்லும் போது dis gloire à Dieu parce que Dieu va délivrer sa தேவனுக்கு gloire. மகிமை என்று சொல்லி Alléluia. சொல். La அல்லேலூயா. Bible dit, வேதம் சொல்லுகிறது quand Dieu il a amené des obstacles pour les Israéliens, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தடைகளை கொண்டு il வந்தபோது dit que je vais éclater ma gloire devant அவர் tout le monde. சொல்லுகிறார் எல்லோருக்கும் முன்பாக என்னுடைய Tous les மகிமை வெளியேற peuples de ce monde, ils le sauront que je suis l'éternel. இந்த le உலக Dieu ஜனங்கள் seul. அறிந்து Acclame la parole, alléluia. அல்லேலூயா. Non, j'étais en train de lire les choses qu'ils faisaient là. Les magiciens. அந்த மேஜிசியன் செய்யற Les காரியங்களை magiciens. வைக்கும்போது அந்த மஜிசியன் Quand Dieu செய்யற il a காரியத்தை transformé வைக்கும்போது l'eau en sang. தேவன் தண்ணீரை ரத்தமாக Eux aussi, மாற்றின ils போது ont transformé l'eau en sang. அவங்களும் தண்ணீரை ரத்தமா Quand Dieu மாற்றினாங்க il a fait venir des poux. ஆண்டவர் பெண்களை வர வைத்த போது Eux aussi, ils ont fait amener des poux. அவங்களும் அந்த பெண்களை வர வைத்தார்கள் J'ai dit, mais il y a un problème là. நான் சொன்னேன் இங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறது Quand சொல்லி Dieu il a transformé l'eau en sang. எப்போ தேவன் தண்ணீரை Par அவர் leur ரத்தமாய் puissance, les மாற்றினாரோ magiciens, ils devaient transformer le sang en l'eau. இதோ மேஜிக் செய்யறவங்களும் வந்து Donc, si தண்ணீரை tu es en train de changer encore l'eau en sang, tu mets dans le pétrin les gens. அப்ப நீ இன்னும் ஜனங்களை Mais வந்து c'est pas moi. Satan, il est fou. பிசாசு பாருங்க பைத்தியக்காரன் அவனும் அதே செய்யறான் பாருங்க Oui, tu entends pas, t'es un fou dans le nom இதோ de நீ Jésus-Christ. கேட்டால கேட்டாலும் பிசாசு பைத்தியம் தேவனுக்கு Il முன்பாக. transforme l'eau en sang aussi. இது J'ai அவனும் dit, தண்ணீரை qu'est-ce qu'il ரத்தம் amène comme மாற்றுகிறான் solution? அப்ப என்ன அங்க சொல்யூஷன் Déjà, Dieu, il a fait venir plein de poux. ஆண்டவர் நிறைய Toi aussi, tu பேர்களை fais venir des வைத்தார். poux là. நீயே Ça aggrave les choses. அப்ப இன்னும் கிராவ் ஆகுது J'ai dit, mais il comprend rien. அப்ப அவனுக்கு Même ஒண்ணும் Pharaon, il புரியல. n'a pas compris. ஃபாரோனுக்கும் Il dit, புரியல mais, au lieu d'amener des poux encore là, on lève les poux. பூ அவன் வந்து பேன்களை எடுத்து போட வேண்டும் அவனுங்க இன்னும் L'Éternel கொஞ்சம் dit, பேனை t'as வர pas வைக்கிறான். compris que c'est ma main. Hein? அது என்னுடைய கை வல்லமைன்னு நீ அறியலன்னு சொல்றாரு Il dit, தேவன் je vais faire venir les crapauds là. இதோ தவளைகளை அவர் வர வைத்தார் Il n'arrive pas. இத அவன் முயற்சி செய்கிறானால Le முடியவில்லை magicien, il dit, ah, அவன் சொல்லுகிறான் அந்த ça ce n'est pas un சூனியக்காரன். magicien. அவன் சொல்லுகிறான் அவர் Il dit, மேஜிக் c'est பண்ண le கிடையாது doigt de Dieu. இது Alléluia. தேவனுடைய விரல் என்று சொல்லி. Il dit, c'est le doigt de l'Éternel qui travaille. On ne peut rien faire contre ça. அதற்கு எதிர்ப்பா ஒண்ணும் செய்ய Est-ce முடியாது que என்று vous சொல்லி comprenez quelque chose உங்களுக்கு காரியம் புரிகிறதா dans votre besoin? உங்களுடைய தேவைகளிலே L'Éternel, il suffit qu'il bouge son doigt. தேவன் அவருடைய விரலை அசைத்தால் போதும் எல்லாம் Alléluia. Alléluia. Tu ne vois pas la puissance de Dieu en toi-même. தேவனுடைய வல்லமையை Tu நம்ம vois que la பார்க்க puissance des முடியாது. démons. பிசாசுடைய Tu vois வல்லமையை que la நம்ம puissance des பார்க்கிறோம். gens qui sont en train d'expliquer de tes maladies. இத நம்முடைய மலாடி Mais tu ne vois pas la puissance que tu es en train de lire là. ஆனா நீ வாசிக்கிற அந்த வல்லமையை நம்ம N'est-ce pas பார்க்கவில்லை moi qui a créé la bouche que je n'empêcherai pas de parler, hein? இத நான் தான் N'est-ce pas moi qui a créé les oreilles, je n'empêcherai pas d'entendre, hein? இத C'est pas நான் moi qui பாடி a créé les yeux, je n'empêcherai காதை pas de நான் voir. மூட மாட்டேன் என்று சொல்லி தேவன் Moïse il dit, சொல்கிறார். mais je ne peux pas parler. மோசே சொல்லுகிறார் என்னால பேச முடியாது Qui c'est qui a créé la bouche là? அவர் சொல்லுகிறார் Ce n'est pas moi. வாயை சிருஷ்டித்தவர் யார் நான் தானே
C'est pas lui qui t'a créé ton இது corps. அவர்தானே C'est உன்னுடைய pas lui உடலை qui t'a créé, படைத்தார். il t'a donné du sang. அவர்தானே உனக்குள்ள C'est pas ரத்தத்தை lui qui a créé கொடுத்தார். ton utérus. அவர்தானே உன்னுடைய கர்ப்பப்பையை C'est pas lui qui கொடுத்திருக்கிறார். qui t'a donné la santé. அவர்தானே உனக்கு உடல் Il சுகத்தை suffit qu'il கொடுத்திருக்கிறார். bouge le doigt là, அவர் விரலை அசைத்தால் tout போதும், est négatif passera en positif. எல்லா நெகட்டிவும் பாசிட்டிவாய் மாறி போகும். Alléluia. 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 Malheureusement, ஆனால் les துரதிர்ஷ்டவசமாக chrétiens apprennent bien கிறிஸ்தவர்கள் à கற்றுக்கொள்கிற காரியம் murmurer pendant l'obstacle. இத தடைகள் மோது அவங்க முணுமுணுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். Ils murmurent bien pendant l'obstacle. இந்த தடைகள் மோது நல்ல Donc முணுமுணுக்க faites ஆரம்பிக்கிறார்கள். attention. அப்ப ஜாக்கிரதை. Attention le murmure. அப்ப அது முணுமுணுப்பு குறிச்சு ஜாக்கிரதை. Attention. ஜாக்கிரதை. Abandonnement de notre assemblée. நம்ம சபை கூடி வருதலை விட்டு Tu ne விடுகிறது peux pas ஜாக்கிரதை. croître dans la foi. உன்னுடைய விசுவாசத்திலே நீ Tu வளர ne peux முடியாது. pas croître dans le miracle de Dieu. தேவனுடைய அற்புதத்திலே வளர Tu vas முடியாது. effondrer avec les choses négatives de ce monde. நெகட்டிவான காரியத்திலே நீ உருக்குலைந்து போய் Donc விடுவாய். la Bible est claire. அப்ப வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. Car si vous regardez le 25-26 là quand j'ai parlé, Hébreux 10, 25-26 là, 10:25 n'abandonnons pas notre assemblée comme c'est la coutume de quelques-uns, ஒரு சிலர் விட்டு mais விடுகிறது போல. exhortons-nous réciproquement, et cela d'autant plus que vous voyez s'approcher le jour. இதோ நாளானது சமீத்து வருகிறது, எவ்வளவு பார்க்கிறீர்களோ அவ்வளவு புத்தி சொல்ல கடவும் என்று Donc l'arrivée de Jésus est proche. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக L'arrivée du jugement est proche. இது நியாயத்தீர்ப்பின் காலம் L'arrivée de transfiguration est proche. மறுரூபம் காரியம் Maintenant il dit plus que இருக்கிறது. tu vois qu'il y a des choses qui passent mal, இத கெட்டாத tremblement de கடக்கிறது, terre, பூமி des அதிர்ச்சிகளை choses qui n'est பார்க்கிறாய், pas bon, இத கெட்ட des காரியங்களை décisions des பார்க்கிறாய், politiques qui n'est pas bon à notre faveur. பாலிடிக்ஸ் நம்ம Qu'est-ce que சாதமா tu இல்லை, veux dire? அவரை Attention, சொல்லுகிறார் ஜாக்கிரதை. l'arrivée de ton Seigneur est proche. தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று சொல்லி Plus que எச்சரிக்கிறார். tu crois à l'arrivée du Seigneur, தேவனுடைய வருகையை நீ விசுவாசிக்கிறதுனால plus que tu dis que l'arrivée de Jésus est proche, இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா tu இருக்கிறது devrais என்று சொல்லி plus approcher à நினைக்கிறேன். ton assemblée. இத உன்னுடைய சபை கிட்ட இன்னும் நீ கிட்டி Tu சேர வேண்டும் devrais என்று சொல்லி tout faire pour rester avec ton assemblée. சபை ஐக்கியத்தோடு கூட நீ இருக்கிறதுக்கு எல்லா Parce விஷயம் நீ que செய்ய c'est வேண்டும். l'assemblée qui te sauve. Fais ஏன்னு சொன்னால் attention. அந்த சபை தான் உன்னை C'est காப்பாற்றும். l'assemblée qui te sauve. Hein. அந்த சபை தான் உன்னை Aujourd'hui, tout ce que vous காப்பாற்றும். avez entendu depuis ce matin-là, காலையில இருந்து நீ si கேட்டது வரைக்கும் l'assemblée ne parle pas, சபை பேசவில்லை tu என்று ne சொன்னார் sauras jamais. Non. உனக்கு அந்த காரியங்கள் எல்லாம் உன்னுடைய Tu vas வாழ்க்கைக்கு toujours தெரியாது. raisonner. எப்போது நீ உன்னையே நீ Tu vas நியாயப்படுத்திக் toujours கொண்டிருப்பாய். raisonner. எப்போது உன் நீதியை Et தான் bien நீ quand il சொல்லிக் dit ça கொண்டிருப்பாய். dans le 25, அது 25 அவர் சொல்லிவிட்டு 26 dit, 26 car si nous péchons volontairement après avoir reçu la connaissance de la vérité. Voilà ce qu'il dit là. சத்தியத்தை அறியும் அறிய அறிந்த பின்பு Abandonner l'assemblée, நாம் c'est une மனப்பூர்வமாய் péché பாவம் que tu fais செய்கிறவர்களாய் volontairement. இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி நீ இராமல் என்று சொல்லி Wow. சொல்லுகிறார். T'as vu ça? இந்த Ce qu'il est en train de காரியங்கள் dire. வாசியங்களை என்ன Regardez ça, சொல்லுகிறார் qu'est-ce qu'il dit là? என்ன Si nous சொல்லுகிறார் péchons பார்ப்போம். volontairement après avoir reçu la connaissance de la vérité, சத்தியத்தை அறிந்த il பின்பு ne reste பலவற்றையும் plus de பாவம் sacrifice parlé pour les péchés. செய்யலாம். அதுக்கு செலுத்தத்தக்க பாவத்துக்கு செலுத்தத்தக்க பலி வேற இல்லை Donc tu என்று devais faire très சொல்லுகிறார். attention. அப்படி ஜாக்கிரதையா இருக்க Plus que வேண்டும். tu abandonnes l'assemblée, சபையை நீ விட்டு plus விடுகிறதுனாலே que tu égares de l'éternel, தேவனை விட்டு நீ தூர போய் plus que tu கொண்டிருக்கிறாய். égares de la présence de Dieu. தேவனுடைய பிரசன்னத்தை Ne விட்டு நீ dis வெளியே pas que போய் tu es en train de கொண்டிருக்கிறாய். croître tout seul avec la parole. தனியா வேத வசனத்திலே உன்னால வளர முடியாது. C'est Satan qui est en train de te donner des conseils. பிசாசு தான் உனக்கு ஆலோசனை L'assemblée, c'est l'endroit où Dieu இது சபை என்பது te எங்கே sonde par sa parole. அவருடைய வசனத்தின் மூலமாய் உன்னை புடமிட்டுக் Éphésiens கொண்டிருக்கிறார். 4:12 dit, எபேசியர் 4:12 சொல்லுகிறது pour le perfectionnement des saints, en vue de l'œuvre du ministère et de l'édification du corps de Christ. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது C'est dans பக்தி புரிந்து l'assemblée அடைவதற்காகவும் que tu என்று es சொல்லி édifié. சபையிலே தான் நீ பக்தி விருத்தி C'est அடைய dans முடியும். l'assemblée que tu deviens à la perfection. சபையிலே தான் நீ பரிபூர்ணம் அடைய முடியும். L'assemblée, autrement dit, c'est quoi? Le corps du Christ, non? அப்ப சபை என்பது என்ன? C'est lui கிறிஸ்துவின் qui abandonne சரீரம். l'assemblée, il dit, moi je suis en Christ, moi je suis Christ. Christ, சபையை il va dire விட்டு que je sais pas, விடுகிறவர்கள் moi toi. கிறிஸ்து என்னோட கூட இல்லை என்று சொல்லி C'est சொல்லுகிறவர்கள் lui qui est dans l'assemblée. யார் சபையில C'est இருக்கிறார்கள்? lui qui respecte le corps du Christ. அவங்க தான் கிறிஸ்துடைய சரீரத்தை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. Non. Raoul, il est l'oreille de Christ. ரவுல் இயேசுனுடைய காதுன்னு வச்சுக்கோங்க. Sylvain, le front de Christ. சில்லியான் வந்து நெத்தியா இருக்கிறாங்கன்னு Ah, le வச்சுக்கோங்க. pied, hein, la main. அவங்களும் ஒவ்வொரு வலது கை இடது கைன்னு வச்சுக்கோங்க. Si j'étais chacun en train de prier chez eux. அவங்க வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ண Est-ce que vous pouvez வச்சுக்கோங்க. voir Jésus-Christ entier? அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை Donc, முழுமையா l'assemblée, பார்க்க quand tu முடியுமா? viens, tout le monde considère ça. சபையில எல்லாம் N'est-ce ஒண்ணு pas கூட que மாட்டா tu vois இயேசு Jésus-Christ கிறிஸ்துவை là-bas? நம்ம முழுமையா பார்க்க Eh முடியும். ben, la Bible, il est clair, non? அப்ப வேத வசனம் Le jour தெளிவாய் où tu dis சொல்லுகிறது. que je veux pas de l'assemblée là. எனக்கு சபை வேணும்னு நினைக்கிறோமோ Tu es un fou, tu es une அப்ப folle. நம்ம பைத்தியக்காரங்களாய் மாறுகிறோம் அந்த Voilà. இடத்துல. Moi, je cache rien du tout. எதையும் நான் மறைக்க விரும்பவில்லை. Oui, tu es un fou. Parce que la Bible dit au Colossiens 1:24 là. கொலோசியர் 1:24 சொல்லுகிறது. L'assemblée, c'est l'église. இத சபை
L'assemblée, c'est l'église. L'église, c'est le corps du Christ. சபை கூடி வருதல் தான் இயேசுனுடைய சரீரம் என்று சொல்லி L'assemblée, c'est quoi? சொல்கிறார். C'est l'église là. சபை கூடி L'église est வருதல் le தான் corps தேவனுடைய de... சரீரம். Parce சபை qu'il y இயேசுனுடைய a des சரீரம். membres de Christ dans l'assemblée. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு La somme de tous உறுப்புகளும் les அங்கேதான் membres de Christ இருக்கிறது. deviennent un Jésus-Christ. அவங்க Attends சேர்ந்து la வந்தா parole. இயேசு கிறிஸ்துவை Alléluia. 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 Attrapez la main de côté. பக்கத்துல இருக்கிறவங்களை கரத்தி பிடிச்சு Quoi qu'il arrive. எது நடந்தாலும் Attrape. Ne me regardez pas, regardez la personne. Quoi qu'il arrive. எது நடந்தாலும் Même si tu t'es fâché. நீ கோச்சின்னு இருந்தாலும் Tu t'es fâché avec le bal là. ஒண்ணுக்கு உதவாத அந்த கோவத்தை Tu as des problèmes. பிரச்சனை வந்தாலும் N'abandonne jamais ton église. சபையை விட்டு நீ விலகாதே என்று சொல்லி Dis Amen celui qui a entendu. Amen. Alléluia. Alléluia. Gloire à Dieu. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. N'est-ce pas? C'est magnifique ça. C'est magnifique. Je dis, ah, cette personne-là, je ne vais pas parler. இது அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன். Donc, quand je ne parle pas, il n'y a pas de vérité. இதை நான் பேசலைனாக்கா சத்தியம் Mais இல்லை. dans l'assemblée, ஆனா சபையிலே je suis obligé de parler pour elle aussi. இது அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேச Donc on ne வேண்டும். peut pas esquiver de la parole. அப்ப வேத வசனத்துல எங்கேயும் Donc, எஸ்கேப் ஆக l'assemblée, c'est முடியாது. quoi? அப்ப சபை கூடி வருதல் என்ன? Peu importe எது நடந்தாலும் ta conduite que tu as eue, நீ உன்னை வழி நடத்துதல் Dieu, il aime toujours quand tu viens dans l'assemblée. ஆண்டவர் நீ சபைக்கு வரும்போது உன் மேல் அன்பு Il கூறுகிறார். te parle, il dévoile ce que tu fais, c'est pas bon. அவர் நீ செய்கிறது தவறு என்று சொல்லி உனக்கு சுட்டி Il dit, காட்டுவார். attention, marche dans la vérité. சத்தியத்திலே வழி நட என்று சொல்லி உனக்கு Donc, il faut புரிவார். être bien clair, அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். inconsciemment. நம்மளை On அறியாமலே parle l'ignorance. இல்ல நம்ம Tu அறியாமைனாலே dis que je ne veux pas aller aujourd'hui இன்னைக்கு நான் போக parce மாட்டேன் qu'il fait trop frais, இன்னைக்கு ரொம்ப parce குளிர்ந்து qu'il fait trop chaud, இல்ல இன்னைக்கு ரொம்ப parce அனலா que இருக்குன்னு mon சொன்னாக்கா dos, ça me donne pas de la force là. இல்ல முது வலிக்குதுன்னு சொன்னாக்கா Mon pied là, j'arrive pas à marcher. இத நடக்க முடியலன்னு சொல்றேனாக்கா Je te le dis, viens à quatre pattes là. இத 4 கால்ல நடந்து வான்னு சொல்றவன் Viens à quatre pattes dans l'assemblée. 4 கால்ல Mais நடந்து viens dans சபைக்கு வா. l'église, il y a l'assemblée mercredi, l'assemblée vendredi, l'assemblée dimanche. புதன்கிழமை வெள்ளிக்கிழமை Je te le dis ஞாயிற்றுக்கிழமை à tout prix là. என்ன நடந்தாலும் Même si je boite, நான் நொண்டி போனாலும் je vais venir là. நான் சபைக்கு வருவேன் என்று சொல்லி Je suis boiteux. இத நான் நொன்றதா Quand je viens là-bas, சபைக்கு வரும்போது dans l'assemblée, Dieu va me guérir. ஆண்டவர் சபையிலே Alléluia. விடுதலை ஆக்குவார்கள். Quelqu'un qui comprenne bien யாருக்கு இது நல்லா l'astuce de புரியுதோ l'église là. சபையினுடைய இந்த காரியம் Ils ont des miracles gratuits. அவங்களுக்கு ஈஸியா அற்புதம் நடக்கும் Ils வாழ்க்கையில ont des miracles gratuits. அவங்களுக்கு அற்புதம் C'est ஈஸியா pas la நடக்கும். peine qu'ils te donnent l'argent. அவங்க காசு Et au கொடுக்க வேண்டிய contraire, lui, தேவையில்லை. il te fait peur à chaque fois. அவங்க பயந்துன்னு இருக்க தேவையில்ல காசு கொடுத்து டாக்டர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி. J'étais voir un médecin. நான் ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். Tu sais pourquoi? எதுக்கு தெரியுமா? J'ai pas un médecin traitant. எனக்கு மெசேஜ் தேத்தா கிடையாது. La carte vitale, je l'ai jamais mis en active à valider. கார்த்திகை வந்து ஆக்டிவ்ல இல்ல மீசாஷூர்ல இல்ல. On m'a dit, il faut un médecin général là. அவங்க சொன்னாங்க இதோ எனக்கு ஒரு மெசேஜ் ஜெனரல் தேவைன்னு J'étais சொல்லி. voir un médecin là. ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். Oh non, 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 je suis trop occupé. Hein. அவர் சொன்னார் நான் ரொம்ப J'ai ஓகே beaucoup de பேக்கறேன். patients. Je sais que tu நிறைய gagnes beaucoup d'argent. கஷ்டப்படுறாங்க. நான் சொன்ன நிறைய காசு நீ சம்பாதிக்கிற உண்மைதான். Ah oui, qui c'est qui vous a dit là que je suis. யார் C'est சொன்னது ma நான் femme qui nous a அனுப்புறேன். envoyé. நான் சொன்னேன் என்னோட மனைவி தான் அனுப்புனாங்க. Bon, oh là 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 là. Racontez maintenant votre problème. இது என்ன பிரச்சனை J'ai சொல்லுங்க. aucun problème. நான் சொன்னேன் எந்த பிரச்சனையும் இல்ல. T'as pas de problème de tension? J'ai dit இந்த non. தாசி இல்லையே. T'as pas un problème de diabète? ஜாபத் Non. இல்லையே. Tu fumes? J'ai dit non. Cigarette Tu bois d'alcool? J'ai dit non. ஆல்கோல் T'as குடிப்பேன் des problèmes de இல்ல. santé? J'ai dit non. நான் இல்லன்னு சொன்னேன் Il அதுக்கு me ப்ராப்ளம் regarde, il சொன்னீங்க. rigole, il me dit pourquoi t'es venu alors? அப்ப எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டாரு. Ben, pas parce que l'État nous oblige d'avoir un médecin traitant. இத மெச்சத்தை வேணும் என்று சொல்லி என்ன கேக்குறார்கள் என்று சொல்லி. Donc, il me dit, ça fait combien de temps que t'es pas parti chez le médecin? Je dis, எவ்வளவு je வருஷம் sais நீ même டாக்டர் pas. போய் பார்க்கல நான் சொன்னேன் எனக்கு தெரியல பல வருஷம் நான் J'ai போல. chez le médecin là. Il me dit, ben, je vais noter, je sais que tu vas pas venir. Je vais te prendre comme mon patient. Il est J'ai le dit, patient ça, c'est de la celui-là, première, la il dernière est- fois que tu m'écris mon nom. Hein. முதல்ல கடைசியமா இந்த C'est பேரை la எழுதுறேன். première, la dernière fois que tu écris mon nom. முதல்ல கடைசியமா பேரை J'ai எழுதுறேன் mon சொல்லிட்டு. médecin, moi. நான் என்னோட மெச்சம் இருக்கிறார். என்னோட மேலான மெச்சம் இருக்கிறார் எனக்கு. Tu m'écoutes. நான் கஷ்டப்படும் போது அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். Il me touche avec le miracle et des அவர் அற்புதத்தினால என்னை தொடுக்கிறார். Quand je pleure. இதை நான் அழுவும் போது அவர் என்னை தேற்றுகிறார். Tu vas récupérer l'argent, tu vas dire que j'ai des maladies. நீ காசு வாங்கின நான் நோயாளின்னு எனக்கு பட்டம் கொடுத்துருவேன்னு சொல்லி. Il me dit, mais puisque tu es venu là pour la consultation, tu me donnes 20 euros. இதை 20,000 கொடு என்று சொல்லி கேட்டாரு. Allez, montre-moi ton bras, je vais contrôler ton tension. இதை நான் தாசியை பார்க்கணும் கை நீட்டுன்னு சொன்னாரு. J'ai montré mon bras. கையை காட்டின உடனே Problème, il dit. நான் சொல்ல Je பிரச்சனை. dis quoi? Il y a un de moi là. இது கொஞ்சம் கம்மியா Là, இருக்குது. 6, 16.
Quoi? 16, le tension? Il faut avoir 14. 14, il me disait que j'ai 13. அவர் சொன்னாரு 13 இருக்குன்னு. Bah, il y a un grand problème, tu as 13 ans. 13 தான் இருக்கு. Il m'a dit avant 2 ans. 2 வருஷத்துக்கு Il m'a முன்னாடி. dit, il faut que tu me consultes encore. இதை திருப்பி வந்து என்ன Je பார்க்கணும். puisse donner le médicament. Moi, c'est ça. Si je prends le médicament, ça y est, je suis dans mon esclave, là, ça y est, c'est fini. Elle me dit, 1% là, ça c'est mon plat. இது 1% கம்மியா இருக்குன்னு சொல்லி. Pourquoi c'est pas grave? Moi j'ai dit, je suis en train de faire le jeûne. இத நான் உபவாசம் கிராஸ் J'étais நாட்டான்னு parti சொல்லி. en mois de février. இது பிப்ரவரி மாசம் போனோம் எனக்கு நல்ல Je ஞாபகம் suis en இருக்கு. train de faire le jeûne. Il m'a dit donc, je sais bien que tu vas pas revenir. நீ திருப்பி வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். Effectivement, je n'ai jamais été après. நான் திருப்பி போவே இல்லங்க. Il s'appelle comment là ce docteur médecin? கொஞ்சம். Un jour, je dis, je devais partir à la visite médicale. இத விசிட் மெடிக்கலுக்கு போன ஒரு நாள். Bon, ils m'ont testé. அவங்க என்ன டெஸ்ட் Enfin, பண்ணிட்டாங்க. test automatique maintenant. ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. Après, tu vois le médecin. Hein. Test automatique. டெஸ்ட் ஆட்டோமேட்டிக் பார்க்கணும். Ben, au lieu de 14, il était au 13 ou ça. La dame m'a reçu. அவங்க என்ன Voilà, பார்த்து qu'est-ce que vous faites comme travail, maman, pour l'autre une question. என்ன வேலை செய்றீங்க எல்லாம் Oui, கேட்டு. ça va. சவான் கேட்டாங்க oui Le சவான். trajet, ça vous pose pas de problème? Non, j'ai dit non, ça pose pas de problème. Est-ce que tu vas bien? Oui, j'ai dit, je vais bien, je vais நல்லா bien. கிரியா நல்லா இருக்குன்னு Est-ce que tu as சொன்னேன். diabète? J'ai dit non. தியாபத்துக்கு தான் Ah oui, இல்ல. les accidents, non plus. இல்ல சொன்னேன். Ah, mais je vois que ton tension là, il y a... J'ai dit, puisque d'autres, il m'a dit ça. Elle aussi, elle dit ça. இது அவங்க சொன்னாங்க அதனால எனக்கு இங்கே உங்க இதே தான் சொல்றாங்க. நான் சொன்னேன் Refais-moi இயேசு le tension. திருப்பி தாசியம் பாருங்க. Refais-moi. திருப்பி செய்யுங்கன்னு. Il était à 14 normal. திருப்பி 14 ஆயிடுச்சு. Il n'y a pas de problème maintenant. Ça n'a rien à Il n'y a pas de problème. Alors, l'autre, il n'y a pas de problème. Alléluia. 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 Hey, vous devez avoir confiance à ton éternel. Il est Dieu plus sûr là. Ton médecin, il n'est pas sûr. Hein. உன்னோட மெச்ச Chaque கூட fois, il va dire, je vais faire ça, je vais faire l'intervention. Il va dire, on verra après. அப்புறம் பாப்போம்னு Il n'est pas sûr சொல்லுவாங்க. de ça. Hein. ஏன்னா அவங்களுக்கே சூரா இருக்க Alors, மாட்டாங்க. regarde ton Dieu, comment il fait des choses. தேவன் செய்கிற காரியத்தை பார். Regarde, il amène à la perfection. அவர் உன்னை Il பரிபூர்ணப்படுத்துகிறார். t'amène à la perfection. பரிபூர்ணப்படுத்துகிறார். La Bible dit, வேதம் சொல்லுகிறது. la Bible dit, வேதம் சொல்லுகிறது. tu es நீ un organe, on dit, membre, une membre de Christ. தேவனுடைய ஒரு உறுப்பு என்று சொல்லி. Imagine ça différemment. அப்ப அது வேற மாதிரி யோசிச்சுப்பார். Le membre de Christ. இயேசுனுடைய அந்த உறுப்புகள். Il y a de l'infirmité dans le membre de Christ. அதுல பலவீனம் இருக்குமா பலம் இருக்குமா? Vous êtes le membre de Christ, non? நீங்க கிறிஸ்துவோட உறுப்புகள் தானே. Les infirmités n'ont même pas le droit de toucher ton corps. இது பலவீனத்துக்கு உன்னுடைய சரீரத்தை Tant தொட que tu கூட ne saches அதிகாரம் pas இல்லை. ça, Satan va jouer அது தெரியாத வரைக்கும் பிசாசு நம்முடைய Je வாழ்க்கையில suis le விளையாடுவார். membre de Christ. நான் கிறிஸ்துவோடைய J'ai aucune infirmité sur moi. உறுப்புகள் என்னிடத்தில் எந்த பலவீனமும் இல்லை. Tu devais proclamer, non, le matin quand tu te lèves. அது எழுந்திருக்கும் போது காலைல அதை Satan, அறிக்கை il செய்ய tente வேண்டும். toujours. பிசாசு எப்போது Dès நம்மை que tu te தொடுவான். lèves, il y a tes jambes qui tirent. எழுந்திருக்கும் போதே கால் Dès இழுக்குது. que tu te lèves, il y a... j'ai l'impression que j'ai une migraine. Hein? இதை எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கினே Dès que tu எழுந்திருக்கும். te lèves, tu aimes bien boiter. எழுந்திருக்கும் போதே நொண்டி நடக்கணும். Le problème, il est où? C'est toi qui l'amène, non? எங்க பிரச்சனை Jésus இருக்கிறது? dit, mais n'est-ce pas toi, tu es un membre de Christ même? இயேசு சொல்லுகிறார் நீ என்னுடைய ஒரு உறுப்பு Comment என்று சொல்லி. l'infirmité peut t'atteindre? எப்படி பலவீனம் நம்மை Ah, je தொடரும்? vois des infirmités, hein? இத பலவீனம் N'est-ce இருக்கிறது. pas ton pasteur, il marchait malgré qu'il avait 8 mois d'infirmité? உன்னுடைய பாஸ்டர் நடந்து தானே சென்றார். Je இதோ l'accepte. இவ்வளவு பலவீனம் இருக்கும் போது C'est lui qui me fortifie. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே Il le fera tout pour moi. எல்லாவற்றையும் எனக்காக செய்வார். Alléluia. அல்லேலூயா. Il fera tout pour moi. எல்லாவற்றையும் அவர் எனக்கு செய்வார். Donc attention. அப்ப ஜாக்கிரதை. Eh ben, pour te rebooster là dans ta foi, hein, உன்னுடைய விசுவாசத்திலே வளர்ச்சி அடைய il te faut une assemblée. அப்ப உனக்கு ஒரு சபை கூடி வருதல் மிக Si tu n'as pas முக்கியமான d'assemblée, ஒன்று. tu vas pleurer tout seul chez toi. அப்ப சபை கூடி வருதல் இல்லைன்னா நம்ம தனியா தான் உட்கார்ந்து 9e chose, gloire à Dieu. 9வது காரியம் Jacques 1, 22. யாக்கோபு 1:22. ஜாக் 1:22. Quand tu ne mets pas en pratique la parole, c'est un péché. வசனத்தை நீங்க கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பாவமா இருக்கும். Regarde ce qu'il dit là dans Jacques 1, 22 là. யாக்கோபு 1:22 சொல்லப்படுகிறது. Mettez en pratique la parole. Mettez en pratique la parole et ne vous bornez pas à l'écouter.
en vous trompant vous-même par de faux raisonnements. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் Tu as மாத்திரமல்ல écouté la parole de foi, non? அதன்படி Tu as செய்கிறவர்களாயும் écouté la இருங்கள். parole de guérison, non? இத Tu as விசுவாச écouté la வசனத்தை parole de கேட்டீர்கள், délivrance, non? விடுதலையாக்குகிற Mais à வசனத்தை chaque fois quand tu கேட்டீர்கள். parles après la prédication, ஆனா mais அதுக்கப்புறம் நம்ம il y a toujours பேசுகிறோம், problème, ஆனாலும் il y a toujours பிரச்சனை problème. இருக்குது, Il dit que பிரச்சனை tu es en train de இருக்குது. commettre un péché, toi. இத நீ பாவம் செய்கிறாய் என்று சொல்லி வேதம் C'est pas moi சொல்லுகிறது. qui dis, c'est la parole qui dit. நான் சொல்லவில்லை, வேத வசனம் Ne சொல்லுகிறது. reste pas borné en écoutant. இது அதை கேட்பது மாத்திரமல்ல, Alors, beaucoup de chrétiens écoutent la parole, நிறைய கிறிஸ்தவங்க வசனத்தை mais ils கேட்கிறார்கள், n'appliquent jamais dans leur vie. ஆனா வாழ்க்கையில அதை கடைபிடிப்பது அல்ல. Attention, ஜாக்கிரதை, la parole de ce monde, இந்த உலகத்தின் வசனம் ça reste juste dans tes pensées. நம்முடைய சிந்தையிலே Dans ton மாத்திரம் intelligence. இருக்கிறது, சுய அறிவிலே La மாத்திரம் parole de இருக்கிறது. Dieu, ஆனா தேவனுடைய ça rentre வசனம் en toi-même, உனக்குள்ளாய் ஊடுருவி ça guérit tes maladies, அது உன்னுடைய வியாதிகளை குணமாக்குகிறது, ça guérit tes os, அது உன்னுடைய எலும்புகளை Ça guérit tes குணமாக்குகிறது, nerfs. அது உன்னுடைய நரம்புகளை ça guérit tous tes குணமாக்குகிறது, organes. உன்னுடைய எல்லா உறுப்புகளையும் அது Parce que சுகமாக்குகிறது. dans la parole, il y a de la puissance. ஏனென்று சொன்னால் வார்த்தையிலே வல்லமை உண்டு. Dans la parole, வார்த்தையிலே il y a la puissance de guérison et de délivrance. இத விடுதலை ஆக்குகிற, உன்னை குணமாக்குகிற வல்லமை உண்டு. Jésus dit, இயேசு சொல்லுகிறார், je viens dans ce monde, இந்த உலகத்திலே நான் வந்து je guéris les maladies. நான் ஒரு வியாதியஸ்தர்களை Je délivre les சுத்தமாக்குகிறேன், captifs. இதை சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறேன், J'amène la parole de paix à tout le monde. இதை எல்லா இடத்திலும் வசனங்களை கொண்டு போகிறேன். Je monte, நான் மேலே ஏறி je போகும்போது mets la parole இத வார்த்தையை dans votre bouche. உங்களுடைய வாயிலே வைக்கிறேன். Maintenant, Jésus travaille dans vous. இப்ப இயேசு கிறிஸ்து எங்கே கிரியை Tu செய்கிறார்? parles de la parole de Dieu dans ta நீ bouche. தேவனுடைய வார்த்தையை பேசும்போது வாய் Déjà, quand திறந்து tu tends la main dans le nom de Jésus, la guérison est partie déjà. இத கரத்தை நீ நீட்டும் போது அந்த வசனத்தின் மூலமாக விடுதலை போகிறது. La parole retourne jamais tant qu'il ne fait pas l'effet. இதோ வசனம் Alléluia. செய்யாமல் ஒரு நடத்தை Alléluia. Alléluia. Donc il faut être clair. அதுல ரொம்ப தெளிவா La இருக்கணும். parole, il est plus puissant வார்த்தை ரொம்ப வல்லமை que உள்ளது. tous les médicaments de ce monde. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மெடிக்கமெண்ட்டை காட்டிலும் Alléluia. La parole, il est plus puissant. வார்த்தை மிக வல்லமை உள்ளது. Oui, ton pasteur là, quand il est parti en Inde là, உன்னோட பாஸ்டர் ஆண்டுக்கு போகும்போது Avant, quand il commençait le corona, இல்ல கொரோனா தொடங்குறதுக்கு முன்பாக oui, le mois de février quand j'ai parti là, cette பிப்ரவரி année là, மாசம் நான் je 2 me வருஷத்துக்கு rappelle முன்ன போகும்போது bien, les Chinois, ils immigraient un peu partout. இத ஷின்வாக்காரங்க எல்லா donc இடத்துலயும் ஓடி c'était tous en masque, il allait போயிருக்காங்க. vers le Singapour. இத சிங்கப்பூருக்கு போனாங்க எல்லாம் மாஸ்க் போட. À cette époque-là, nous, on n'a pas vu de confinement, quoi qu'il en soit. அப்போ அங்க கான்ஃபின்மென்ட் Mais இத dans போடவில்லை. l'avion, il y avait que des Chinois. அவையில பாத்தீங்கன்னா வெறும் ஷின்வா மாத்திரம் தான் இருந்தாங்க. Je regardais, j'ai dit, mais attends, நான் சுத்தி சுத்தி பார்த்தேன் எல்லா c'est ஷின்வா un தான். avion qui va vers l'Inde, eux, qu'est-ce qu'ils font là? இந்தியாக்கு போற Donc, il y a un escale ஃளைட் pour aller à Singapour. அப்ப சிங்கப்பூருக்கு போற ஒரு எஸ்கால் Donc, இருக்குது. j'ai voyagé avec le coronavirus. அப்ப அந்த கொரோனா வைரஸ் கூட தான் நான் J'ai descendu பயணிச்சேன். là-bas. அங்க இறங்கும் போது J'étais prêché dans l'église. Là. எல்லா சபைகளிலும் Je போதிட்டேன். commençais à avoir de la fièvre. இது எனக்கு ஜரம் Je வந்தது. commençais à tousser. இது இரும்ப ஆரம்பித்தேன். J'ai toussé du sang. ரத்தம் வந்தது. Je sentais rien du tout. ஒண்ணும் எனக்கு தெரியல Du coup, சுவாசத்துல. j'entends dans l'aéroport, tous les vols sont annulés. ஏர்போர்ட்ல எல்லா ஃளைட்டும் அனில் ஆயிடுச்சு. Tous les vols sont annulés. எல்லா ஃளைட்டும் அனில் ஆயிடுச்சு. J'ai dit, oh, il faut que je prenne l'avion là. நான் சொன்னேன் இத நான் ஃளைட் எடுக்கணுமே. Il faut que je prenne l'avion dans 2 jours. இத 2 நாள்ல நான் ஃளைட் எடுக்கணும். J'étais à l'aéroport malgré ça. ஏர்போர்ட்டுக்கு போனேன் Il அப்படி n'y avait இருந்தோம். personne dans l'aéroport, யாரும் இல்ல sauf ஏர்போர்ட்ல. les gens qui devaient prendre cet avion que je devais அந்த prendre. ஃளைட் எடுக்க வேண்டியவங்களை தவிர. Donc je toussais là-bas. அந்த இடத்துல இரும்பி கொண்டு. Donc j'étais là un peu. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் Il y avait இருந்துட்டு. une courbature qui me saisissait. இது உடம்பு ஃபுல்லா ஒரே Donc, வலி. il disait que il faut monter tout le monde, il faut faire monter là, l'avion pas partir. எல்லா Pas அவங்க décoller. ஃளைட் எடுக்க போறாங்க எல்லாரும் ஏறுங்க À சொல்லும்போது partir du prochain avion de cette même compagnie, அதே கம்பெனி அடுத்த Tout அவியம் annulé. எல்லாத்தையும் அனில் Demi-tour. பண்ணிட்டாங்க. எல்லாம் திரும்பி போயிடுச்சு Je suis எல்லாமே. parti jusqu'à Abu Dhabi. இது அபுதாபிக்கு இறங்கி Abu Dhabi, j'ai descendu. அங்க இறங்கி il y avait des contrôles, அங்க கண்ட்ரோல் இருந்தது. des caméras et des trucs là, détection de la température. கேமரா அதே சமயத்துல Donc டெம்பரேச்சர் dès que tu பார்த்தாங்க. traverses les habits, ils vont te dire, toi, du côté. இதோ அங்க போகும்போது J'ai dit, பிபி wow. பண்ணிச்சு. நான் சொன்னேன் என்ன Qu'est-ce qui இருந்துச்சு se passe là? என்ன நடந்தது Donc இருந்துச்சு. ils vont me faire retourner là. இத திருப்பி அனுப்பிடுவாங்களோ J'ai dit, சொல்லி gloire à Dieu, je marche. இதோ நடந்து போகிறேன். Je marche, il a fait rien du tout. அது ஒண்ணும் செய்யவில்லை. Donc je suis parti, அப்ப நான் உள்ளே j'ai போய் pris l'avion, je suis descendu à Russie. இதோ அங்க ஏறி Je ரசில வந்து sors, il n'y இறங்கிட்டேன். avait aucun contrôle. வெளியே வந்த எந்த Je voyais கண்ட்ரோலும் même pas இல்ல. les gens. இது ஜனங்கள் Il y யாருமே avait un இல்லை. collègue qui est venu me chercher. இதோ எங்க வேலை செய்கிறவர் வந்து என்னை Il m'a கூட்டி dit, கொண்டு maintenant, வந்தா. on est comme des chiens, hein, on a des masques. Hein. இத நாய் போல ஆயிட்டோம் எல்லாரும் இங்க மாஸ்க் Toi aussi, tu dois mettre un போட்டுக்கணும். masque. நீயும் மாஸ்க் போட்டுக்கணும் J'ai dit, bon, on சொல்லி verra ça après. நான் சொன்னேன் அப்புறம் Amène-moi chez moi பாத்துக்கலாம். d'abord. முதல்ல எங்க Je வீட்டுக்கு suis கூட்டு venu போயிடு. ici. நான் வீட்டுக்கு J'ai வந்தேன். vu mes enfants, ils étaient contents de me voir. என் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப J'ai dit, சந்தோஷப்பட்டாங்க. attendez, je vais prendre une douche, j'arrive tout de suite. நான் சொன்ன போய் douche J'ai எடுத்து pris வரேன். une douche, je suis venu, j'ai embrassé tous mes enfants, ma douche femme. எடுத்துட்டு வந்து என்னுடைய மனைவி பிள்ளைகளை கட்டி அணைத்து J'avais de la fièvre. என்னிடத்துல ஜரம் On இருந்தது. m'a dit de faire le test. டெஸ்ட் செய்ய சொன்னாங்க. PCR. டெஸ்ட் பேசியார் செய்ய சொன்னாங்க. J'étais là-bas pour le faire le test. அது டெஸ்ட் செய்ய போனேன். C'était négatif. அவங்க சொன்னாங்க நெகட்டிவ் என்று சொல்லி.
Le test était négatif. டெஸ்ட் நெகட்டிவா இருந்தது. Pourtant, j'avais toutes les choses qui correspondent à la corona. இதோ கொரோனாக்கு தேவையான எல்லா சிம்டமா இருந்தது. Je te dis, ton Dieu est grand. உன்னுடைய தேவன் மிக பெரியவர். எல்லாம் பெரியவர். Alléluia. Je continue toujours le prêche ici. இன்னும் இங்க போதித்துக் கொண்டிருந்தேன். Beaucoup de fois, on était atteint de corona. நிறைய தடவை எல்லாருக்கும் கொரோனா வந்தது. Les enfants, ils ont vu corona. இல்லை மனைவி அவங்க எல்லாருக்கும் பாசிட்டிவா இருந்தது. Exceptionnellement, à chaque fois, moi je contrôle, c'est toujours négatif. J'ai dit, mais quand est-ce que je devais l'avoir une première fois pour ne pas avoir après? ஏதோ ஒரு தடவை வந்து அடுத்த தடவை வராது என்று யோசிக்கும் போது தேவன் சொன்னா உனக்கு எல்லாம் ஏற்கனவே வந்துச்சு. அதுல இருந்து நீ வெளியே வந்துட்டாய். எல்லா கோத்திரங்களும் நெகட்டிவ் தான் வரும் என்று சொல்லி தேவன் சொல்றார். இப்போ ரெசாம நான் போகும்போது இதே சரி இது கொரோனா வைரஸோட பவுடர் அதை குடிக்கணும் என்று சொல்லி Gloire à Dieu. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Tu sais, même le monde tremble là. இந்த உலகம் நடுங்கினாலும் quand tu es avec ton Seigneur, நீ தேவனோடு கூட இருக்கும்போது il te fait redresser la tête devant tous ces எல்லாருக்கும் முன்பாக தேவன் உன் தலையை உயர்த்துவார். உன்னை அது எதுவும் செய்யாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Je suis là, aucune chose il va t'atteindre. ஒரு காரியம் உன்னை அணுகாது என்று சொல்லி. Pour mon service là. நீ என்னுடைய ஊழியத்துக்காக போகிறாய். Pour mon ministère. என்னுடைய ஊழியத்துக்காக நீ ஓடுகிறாய். நானே உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி. C'est moi qui te soutiens. நான் தான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி. Faites attention. ஜாக்கிரதை. Mettez la parole en pratique, ça c'est très important. Quand je dis Dieu il te guérit tes maladies, tu devais croire à ça. Tu devais commencer à partir de petites choses. Dès que tu as une migraine, arrête de courir derrière le tube de Doliprane. Dès que ça va pas dans ta tête, arrête de courir derrière le thé et le café là. Toute ta vie tu prends du café, mais ton mot de tête partira jamais. Oui ou non? Ça partira jamais. அது போகவே போகாது. Tu es en train de glorifier le thé. இத நீ டீயை தான் மகிமைப்படுத்துவாய். Si je bois un thé, ça va s'arranger. ஒரு டீ குடிச்சனா தலைவலி போய்டும் சொன்னாக்கா அது கொஞ்ச நேரம் உன்னை அமைதிப்படுத்தும் அவ்வளவுதான். Beaucoup de gens ils sont en train de vivre là-dedans. நிறைய பேர் அதுல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Écoute-moi bien. சொல்லுகிறதே Je te dis quelque chose, le nom de thé bien fort que ça là. இத ஒரு அதன காட்டில பெரிய நாமமுடைய ஒரு நாமம் டீயை காட்டில அது இயேசுவுடைய நாமம். ஏதோ சுடு தண்ணி இல்ல டீ இல்ல இயேசுன்னு சொல்லு. La guérison qui descend du haut. Alléluia. Amen. Attention, je parle pas de l'apaisement, je parle de guérison. Docteur il t'appelle. விடுதலை பேசுகிற டாக்டர் உன்னை அமைதிப்படுத்துகிறார். உன்னை அவர் சுகமாக்கவில்லை. Tu peux me dire que quand vous étiez chez le docteur là pour le diabète, vous étiez guéri? இத தியாபத்துக்காக டாக்டர்ட்ட போயிட்டு உனக்கு விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். Dose de médicaments. மெடிக்கமெண்ட் அதிகமாக்கினே போறாங்க. Il augmente ou tu étais jamais guéri toi? இன்னும் அதிகமாக்கிட்டா போறாங்க நம்மளால குணப்பட முடியல. Un médecin qui te guérit. உன்னை விடுதலை ஆக்குகிற உன்னை சுகப்படுத்துகிற ஒரு மருத்துவரை குறித்து பேசுகிறேன். வேதம் சொல்லுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது. Tu étais mes enfants. நீ என்னுடைய பிள்ளையா இருந்தா vous marchez selon ma parole. என்னுடைய வசனத்தின் பிரகாரம் நீ நடந்தா நீ si tu m'obéis à ma parole, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாய் என்று சொன்னார். ton éternel qui te guérit. நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தராய் இருப்பேன் என்று சொன்னார். நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தராய் இருப்பேன் என்று சொன்னார். Quand tu cherches la guérison où? நீ எந்த இடத்துல போய் விடுதலை தேடுகிறாய்? Soyez clair. அதுல தெளிவா இருங்க. Tu devais pratiquer la parole. நீ வேதவசனத்தை கைக்கொள்ள வேண்டும். N'écoute pas la parole. இத வேதவசனத்தை Tu devais écouter, tu devais pratiquer. அதை கேட்டு அதை நீ செயல்படுத்த வேண்டும். Ne prends pas plaisir que d'écouter, après tu vas toujours dire mais. மாத்திரம் சந்தோஷப்படாத. ஆனா il y a pas de mais dans la parole de Dieu. வேதவசனத்துல மேவே கிடையாது. Quand la parole vient te toucher, tu as de la délivrance et la guérison. வரும்போது விடுதலை உனக்கு வரும். அல்லேலூயா. La première fois quand j'ai parlé de ça là, நான் முத தடவை அதை பேசும்போது il y avait des gens qui étaient malades. நிறைய பேர் மலதா இருந்தாங்க. Quand j'ai parlé, j'ai dit l'expérience. நான் அது சொல்லும்போது எக்ஸ்பீரியன்ஸ். Démonstration. அதை செயல்ல காட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரத்தை தலைமையில வைங்க. Chassez les infirmités. நல்ல பலவீனத்தை விடுதலை la guérison dans le nom de Jésus. விடுதலை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினாலே. J'ai dit enlevez votre main là. நான் சொன்ன உங்களுடைய கரத்தை எடுங்க. Qui ne sont pas la douleur maintenant là. யாருக்கு இப்போது வலி இல்லை என்று சொல்ல கேட்டபோது beaucoup de gens ils soulevaient, ils disaient gloire à Dieu. நிறைய பேர் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை. அந்த இடத்திலே அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. Alléluia. Alléluia. La guérison est instantanée. அந்த இடத்துல இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு விடுதலை கிடைத்தது. Instantanée. உடனடியாக உங்களுக்கு விடுதலை கிடைத்தது. En plus c'est gratuit. அதுவும் இல்லாம அது ரொம்ப ஃப்ரீயா கிடைச்சது. Votre problème quand vous allez chez les médecins ça se guérit pas. டாக்டர்ட்ட போகும்போது நம்ம பிரச்சனை puisque tu as donné de l'argent tu es satisfait. குணமாக்கவில்லை நம்ம காசு கொடுத்தா அதனால திருப்தியா இருக்கிறோம். Oui ou non? ஆமாவா இல்லையா? Enfin,
J'ai donné 30 euros. இதோ 30 கொடுத்துட்டேன் என்று சொல்லி Et je suis satisfait. இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி Certaines maladies là, சில வியாதிகள் ils ont été chez le médecin, டாக்டர்ட்ட போய் ils ont vu l'intervention, அவங்க போய் ça ஆபரேஷன் n'a pas பண்ணாங்க été guéri. ஆனா அது விடுதலை Après, ஆகல il vient vers le pasteur. அப்புறம் பாஸ்டர் Après, moi, je prie. அப்புறம் நான் Boum, il y a la guérison qui passe tout de suite. இத là. விடுதலை அங்க Il கிடைக்கிறது dit, mais j'aurais dû faire ça avant. இத முதல்ல நான் செஞ்சிருக்கலாமே 30 euros partis en l'air. 30 போயிடுச்சு வீணான்னு சொல்லி Donne-moi ce 30 euros, moi. அந்த 30 Moi, je vais faire quelque chose pour இத Dieu. நான் ஏதாவது தேவனை கை Alléluia. அல்லேலூயா Ton Dieu, c'est un Dieu qui உன்னுடைய guérit. தேவன் பெரியவர் உன்னை விடுதலை Eh ஆக்குறவர் ben, ce Dieu qui guérit, s'il est en toi, அந்த là où tu தேவன் tends உனக்குள்ள la main, c'est இருக்கிறார் pas Jésus qui tend la நீ main, எங்கே கரத்தை நீட்டுகிறாங்க அங்க இயேசு கரத்தை நீட்டுகிறார் tu attends où la guérison? Tu அப்ப attends qui, எங்கே நீ விடுதலை யாருக்காக காத்து Voilà, கொண்டிருக்கிறாய் c'est pour ça que quand tu as besoin de l'assemblée, அதனால தான் உனக்கு சபை கூடி c'est வருதல் pour ça que tu as தேவைப்படுகிறது besoin de pratiquer la parole de அதனால Dieu. தான் வேத வசனத்தை நீ கைக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் N'est-ce pas ici, ceux qui sont depuis 2-3 ans là, இதோ 2-3 வருஷமா இங்க இருக்கிற ஜனங்கள் ils ont vu des miracles dans leur vie. நிறைய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில Amen. பார்த்திருக்கிறீர்கள் Gloire à Dieu. Gloire à Dieu. Amen. Gloire à Dieu. Gloire à Dieu. Gloire à Dieu. Gloire à Dieu. ஆமென் Vous n'avez pas vu de miracle, vous, hein? Gloire à Dieu. Donc, il n'y a pas un qui n'a pas vu de miracle, alors. C'est là la parole dit gloire à Dieu. C'est une église de miracle ici. C'est une église de miracle ici. இது அற்புதத்தின் சபை C'est une école de miracle. இது அற்புதத்தின் பள்ளிக்கூடம் இது Alléluia. 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 Donc, c'est pour cela que la Bible dit அதனால தான் வேதம் சொல்லுகிறது attention, ஜாக்கிரதை méprise pas la parole. இது வேத வசனத்தை Quand tu துக்கப்படுத்தாதீங்க crois pas, நீ விசுவாசிக்கலன்னா tu méprises la parole. வேத வசனத்தை நீ Quand விசுவாசிக்கவில்லை tu ne mets pas en pratique, நீ அதை பிராக்டிக்கல்ல கொண்டு tu வரலனாக்கா dis, je peux te faire tout. இயேசு சொல்லுகிறார் நான் எல்லாம் Je sais செய்வேன் que tu sais te faire tout, mais je vais எல்லாம் faire autre செய்வேன் தானே chose சப்பா d'abord. ஆனா நான் வேற காரியத்தை Là, la செய்யணும் parole dit, tu méprises là. வேத வசனம் Proverbe சொல்லுகிறது, 13, நீ சுத்தப்படுத்துகிற. 13. இத நீதிமொழி 13:13 Celui qui méprise la parole perd. Ça veut dire périra. திருவசனத்தை qui méprise la அவமதிக்கிறவன் parole நாசமடைவான் என்று சொல்லி Périra. Mais திருவசனத்தை celui qui அவமதிக்கிறவன் craint நாசமடைவான். le précepte est récompensé. கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று சொல்லி Alléluia. சொல்லப்பட்டிருக்கிறது. La அல்லேலூயா. crainte, c'est quoi? அப்ப பயம் என்பது La crainte, c'est என்ன? l'obéissance. அது கீழ்ப்படிதல். Quand tu crains la parole, ça veut dire quoi? வேத வசனத்துக்கு நீ கீழ்ப்படிகிறாய் Tu obéis à la parole. என்று சொன்னா நீ கீழ்ப்படிகிறாய் என்று சொல்லி N'est-ce அர்த்தம். pas? அப்படி என்று சொன்னா Jésus, quand il marchait sur la mer, இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்து bon, les gens, ils l'ont vu, ils l'ont crié comme quoi que c'est des démons, c'est un démon. ஜனங்கள் பார்த்து அது ஆவேசம் என்று சொல்லி சொன்னார்கள். qu'est-ce qu'il disait? இயேசு என்ன சொல்லுகிறார்? Incrédule. அவிசுவாசிகளே Pourquoi vous avez eu peur? ஏன் பயப்பட்டீர்கள்? Donc il dit que peut-être ils ont eu peur. ஒருவேளை அவர்கள் Mais பயந்திருக்கலாம். Jésus dit, ஆனால் இயேசு c'est un சொல்லுகிறார், péché que vous êtes en train de commettre. நீங்க செய்கிறது Parce பாவம் que tu me என்று crois சொல்லி. pas, parce que pourtant tu me vois là. இதை என்னை பார்க்கிறாய் ஆனாலும் விசுவாசிக்கவில்லை. Alors attention. அப்ப ஜாக்கிரதை, Alors attention. ஜாக்கிரதை. Je suis un Dieu qui te guérit. நான் உன்னை குணமாக்குகிற தேவன். Alléluia. 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 Voici la Bible dit, இத வேதம் சொல்லுகிறது, mon peuple என்னுடைய ஜனங்கள் périssent par manque de connaissance. இத அறிவில்லாமையினாலே என் ஜனங்கள் பிள்ளைகள் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி. Manque de connaissance. இது அறிவில்லாமையினால் என் Manque ஜனங்கள் de connaissance de la சங்காரமாகிறார்கள். parole de Dieu. இது தேவனுடைய வசனம் Manque de குறைவிலே connaissance de இருக்கிறது. la puissance de l'éternel. தேவனுடைய வல்லமையிலே நமக்கு அறிவில்லாமல் Manque de இருக்கிறது. connaissance de la puissance de délivrance. தேவனுடைய விடுதலையிலே நம்ம Donc அவிசுவாசத்திலே les இருக்கிறோம். chrétiens, malgré qu'ils sont chrétiens, ils vivent toujours dans les tourmentations. எப்போதும் நம்ம கிறிஸ்தவங்க Ils méditent plus la tourmentation que de méditer la puissance de l'éternel aujourd'hui. தேவனுடைய வல்லமையை நம்ம தியானிப்பதை காட்டிலும் வேறு காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். N'est-ce pas, vous avez témoigné de la parole de Dieu et de Christ? இது கிறிஸ்துவோட வசனத்துக்கு On நம்ம témoigne சாட்சி comme கொடுக்க ça வேண்டும். que des choses là, de comment le démon il est venu, எப்படி comment la பிசாசு maladie வந்தது, est எப்படி venue, வந்தது, comment நோய் il வந்தது என்று fait சொல்லி ça. அதே தியானித்துக் Laisse ça du கொண்டிருக்கிறோம். côté. அதை ஒரு பக்கத்துல தூக்கி போட்டு Regarde comment Dieu il va opérer le miracle. இத தேவன் எப்படி அற்புதம் செய்கிறார் என்று Alléluia. Alléluia. Regarde comment Dieu va opérer le miracle dans ta vie et la délivrance là. ஆண்டவர் எப்படி உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் Ton அற்புதங்களை Dieu est très puissant. உன்னுடைய தேவன் மிக வல்லமை உள்ளவர். Ton Dieu il est très très puissant. உன்னுடைய தேவன் மிக வல்லமை உள்ளவர்.